கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் கடந்த நாட்களில் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து மீண்டுமாக இந்த ஒரு நாளில் அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு அவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்கு நாம் அவருக்கு துதிகள் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட சற்று நேரம் நான் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு நினைவு கூறுதலை எதிர்நோக்குதல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். ஸோ நினைவு கூறுதலை எதிர்நோக்குதல் என்று சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய அந்த மரணத்துக்கு முந்தின நாள் நடந்த அந்த நினைவு கூறுதல். ஸோ அந்த முந்தின இரவு கர்த்தர் இயேசு அவருடைய சீஷர்களோடு பந்தியை அனுசரிக்கும் போது அதை நினைவு கூறும்படி அன்று சீஷர்கள்கிட்டே சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ நாமும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் இந்த கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் நாளை அனுசரிப்பதற்கான ஆயத்தத்தோடு நாம் எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த நாள் வரும்போது அந்த நாளுக்கான ஆயத்தத்தை நம்ம எப்படி செய்யணும், எந்த முறையில் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்று பலவிதமான பாடங்களை நாம் கேட்டு அதற்கான முறையில் நாம் ஆயத்தப்படுகிறோம். ஸோ இந்த வருடம் அந்த நாள் என்று சொல்லி பார்க்கும்போது அது ஏப்ரல் 21. ஸோ இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கின்றோம். எதற்காக அப்படின்னா அந்த ஒரு நினைவு கூறுதலை அனுசரிப்பதற்காக. அப்போ நம்முடைய கர்த்தர் இயேசுனுடைய அந்த மரணத்தின் நிறைவு நாள், அந்த நிறைவு நாளில் நடந்த சம்பவங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு எப்படி தோன்றுது அப்படின்னா ஒரு புனிதமான ஒரு நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா கர்த்தர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து இந்த உலகத்தினுடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த நாளில் தான் நடக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது மட்டும் இல்லை, தேவனுடைய அன்பை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தின விதம் இன்றைக்கு தான் அவர் செய்து காண்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பூமி இந்த மனுக்குலம் முழுவதும் ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக மரணத்துக்குள்ளாக போயிட்டு இருக்குது. அந்த மரணத்திலிருந்து உலகம் முழுவதுக்கும் ஜீவனை கொடுப்பதற்கு கர்த்தர் இயேசு தன்னை சரிநிகர் சமான ஒரு பலியாக தம்மையே அர்ப்பணித்து ஒரு மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு கொடுத்திருக்கின்றார். ஸோ அவர் தன்னைத்தானே முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த அந்த ஒரு விசேஷமான ஒரு நினைவுகள். ஸோ இந்த கர்த்தர் இயேசு கடைசி காலத்தில் பட்ட அந்த ஒரு பாடுகள், அவர் அந்த கொல்கதாவுக்கு போகின்ற பாதையில் நடந்த சம்பவங்கள், கர்த்தர் இயேசு சீசர்களோடு பேசின அந்த கடைசி வார்த்தைகள், இது எல்லாமே வரிசையாக நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். அப்படி தியானிக்கும் போது இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுமே நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு நினைவு கூறுதல் நாள், அதுக்கான ஆயத்தம், கர்த்தர் இயேசு எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இந்த நாட்களை கடந்து சென்றார். அப்போ நாமும் அதுக்கான முறையில் நாம் ஆயத்தமாகணும் என்று சொல்லி நமக்குள்ள அந்த ஒரு எண்ணத்தை தோன்றுகிறது. அது மட்டும் இல்லை, அந்த நாளை நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு விசேஷ நாளை இந்த வருடத்தில் கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றார் என்று சொல்லி அதை நினைக்கும் போது அந்த தருணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது சகோதரர் அங்கே அது எழுத்துக்களில் சொல்லும்போது சகோதரர் என்ன சொல்றாரு என்று சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். ரீபிட் நம்பர் 1504 சிலுவையின் அடிவாரத்தில் செலவிடும் தருணங்களானது இனிமையான தருணங்களாகவும் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதாகவும் இருக்கின்றன. ஜீவனும் சந்தோஷமும் சமாதானமும் என் சிறந்த மற்றும் உண்மை நண்பனிடம் இருந்து வருகின்றது. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரி பாருங்க, அப்ப அந்த சிலுவையினுடைய அடிவாரம் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த சிலுவையினுடைய அடிவாரத்தில் செலவிடக்கூடிய அந்த ஒரு தருணங்கள். அப்ப அந்த சிலுவையினுடைய அடிவாரத்தில் செலவிடக்கூடிய தருணங்கள் அப்படின்னா இந்த நினைவு கூறுதலை எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்ற நமக்கு அந்த சிலுவையின் நிகழ்வுகள், கர்த்தர் இயேசு கடைசி நாட்கள் நடந்த அந்த ஒரு சம்பவங்கள், அவர் அனுபவித்த கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே நம்மளுடைய கண் முன்பாக தொடர்ந்து நிறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு தருணங்கள்
அதாவது இதையெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய இந்த தருணங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய தருணங்களா இருக்குது. ஏன் அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு பாடுகள் நிறைந்த தருணங்கள் தான். ஆனா இந்த ஒரு பாடுகள் மூலமாக தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. கர்த்தர் இயேசு மரித்தது நிமித்தமாக தான் நமக்கு ஜீவன் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை ஆள போகிறவர் நமக்கு முன்பாக முன்னோடியாக கடந்து சென்றிருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்து நாமும் கடந்து செல்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது நம்மளுடைய நம்ம எதுக்காக இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ராஜரீக அழைப்புக்குள்ளாக இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக தேவ சக்தியுள்ள தேவ பக்தியுள்ள சந்ததியாக மாறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப இது எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தருணங்கள், அந்த சிலுவையை குறித்து தியானிக்கக்கூடிய அந்த ஒரு தருணங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது சிலுவையின் அடிவாரத்திலிருந்து அப்படி என்ன நம்ம தியானங்களை தியானிக்க முடியும், அல்லது சிலுவையின் அடிவாரத்தில் அந்த சிலுவையின் சம்பவங்களை குறித்து தியானிக்கும் போது நம்ம எவற்றை சிந்தனைக்கு முன்பாக கொண்டு வர முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது, அங்க சிலுவையில் தொங்கின நம்முடைய கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவர், ஸோ எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது அவர் தேவதூதர்கள் அனைவரிலும் பெரியவர். அப்ப தேவதூதர்களை பற்றி நமக்கு வாசித்து இருக்கிறோம். அப்ப தேவதூதர்கள் எல்லாவரையும் விட மிக பெரியவர் யார் அப்படின்னா கர்த்தர் இயேசு. அதை விட பெரியவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எல்லாரையும் விட சிறியவராக நம்மை போல் மனிதனாக அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்திருக்கின்றார். அப்ப பாருங்க, இந்த ஒரு தருணத்தை சிந்திச்சு பாருங்க. தேவதூதர்களை விட பெரியவரா இருந்த கர்த்தர் இயேசு அந்த ஒரு மேலான ஒரு இடத்தை விட்டு நமக்காக அடிமையின் ரூபத்துக்கு இறங்கி வர்றார். இது எதற்காக அப்படின்னா நமக்கு ஜீவன் தருவதற்காக. அப்ப இதை சிந்திக்கும் போது நம்மளோட சிந்தனைகள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை எண்ணக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அடுத்ததாக கர்த்தர் இயேசு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உள்ளவர், பிதாவுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர். அப்ப பிதாவுக்கு தேவனுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியது யார் அப்படின்னா கர்த்தர் இயேசு தான். அவர் பூரணரா இருக்கிறார். அப்போ ஒரு பூரணமான நிலைமையில் இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு அபூர்ணமா இருக்கக்கூடிய நம்மை சந்திப்பதற்காக, நமக்கு ஜீவன் தருவதற்காக அந்த இடத்துக்கு அவர் இறங்கி வந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அதுதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனங்கள்ல பார்க்கும்போது, எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். ஆமா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுல பாருங்க ரெண்டு விஷயங்கள். ஒன்று பரிசுத்தம் செய்கிறவர், இன்னொன்று பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். அப்போ பாருங்க, பரிசுத்தம் செய்கிறவர் அப்படின்னா கர்த்தர் இயேசுவை குறிக்கிறது. அப்ப பரிசுத்தம் செய்யப்படுகிறது யார் அப்படின்னா நாம தான். அப்போ பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவராலே உண்டாயிருக்கிறோம் அப்படி சொல்லி பார்க்கும்போது, ஆனாலும் நம்மை சகோதரர் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வசனங்கள் சொல்லுது. அப்போ பாருங்க, நம்மை அந்த அளவுக்கு நம் மீது அன்பு வைத்திருக்கின்றார். அப்போ பிதாகிய தேவனுடைய அன்பை அந்த அளவுக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ எந்த இடத்திலையும் கூட அவர் மேலான நாமம் உள்ளவர், பரிபூரணமானவர், தூதர்களுக்கும் மேலான இடத்துல இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உன்னதமான இடத்துல இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு நம்மை போல மனிதராக மாறுவதற்கு, நமக்கு ஈக்குவலாக மாறுவதற்கு, அல்லது நம்மை சகோதரர் என்று சொல்லிக் கொள்வதற்கு அவர் அங்கு வெட்கப்படவில்லை என்று சொல்லி வசனங்கள்ல பார்க்கிறோம். ஸோ இப்படியாக பார்க்கும்போது இந்த காரியம் எதை நினைவுபடுத்துவது என்று சொல்லி பார்க்கும்போது, மனிதர்கள் மீது கர்த்தர் இயேசு கொண்டுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அப்போ கர்த்தர் இயேசு மனிதர்கள் மீது அல்லது நம்மை மீட்பதற்காக எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நினைக்கும் போது இதுவும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு கருத்தா இருக்கின்றது. அப்போ கர்த்தர் இயேசுனுடைய சிலுவையில் அடியில இருந்து அந்த சிலுவை தியானங்களை நாம் தியானிக்கும் போது உன்னதமான இடத்திலிருந்து கர்த்தர் இயேசு எனக்கு ஜீவன் தருவதற்காக அல்லது நமக்கு ஜீவன் தருவதற்காக அந்த மேலான இடத்திலிருந்து பூமிக்கு கடந்து வந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது அந்த ஒரு மரணத்தின் நாளை நினைவு கூறும்போது அது எவ்வளவு பரிசுத்தமான ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு நாளை அனுசரிப்பதற்கு நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய எண்ணங்கள் அங்கு கடந்து செல்கின்றதை நாம் பார்க்கிறோம்.
அப்ப கர்த்தர் இயேசு அது மட்டும் இல்ல, கர்த்தர் இயேசு அந்த அனுசரிக்கக்கூடிய காரியங்களை குறித்து பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28வது வசனங்கள் உள்ள வசனங்களை பார்க்கும்போது இந்த மரணத்தின் நினைவு கூறுவதில் அவர் பிரியப்படுகிறார் என்று வசனங்கள் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க 2 விதமான காரியத்தை இந்த வசனங்கள்ல நான் பார்க்கிறோம். ஒன்று, அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த அப்பத்தை பிற்கிறார். அப்ப அந்த அப்பத்தை பிற்கும்போது அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த அப்பம் எதற்கு ஈக்குவலா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது என்னுடைய சரீரமா இருக்கின்றது என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, அந்த திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கும்போது இது உங்களுக்கு எல்லாம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கு ஜீவனை அளிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று சொல்லி அங்க கர்த்தர் இயேசு சொல்கிறார். அப்போ பார்க்கும்போது இந்த முதலாவது விஷயம், அந்த அப்பத்தை குறித்து பார்க்கும்போது அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அது என்ன விஷயம் நமக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய அந்த ஒரு அப்பத்தை பிற்கிறது அவருடைய சரீரத்தை பிற்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. அப்போ ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய அந்த சரீரத்துல நாமும் பங்கு கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்போ பாருங்க, அவருடைய அந்த சரீரத்தில் அவருடைய அவருடைய அந்த உரிமைகள் எல்லாவற்றிலும் நமக்கு பங்கு கிடைக்கின்றது. அப்போ அவருடைய ஒரே அப்பத்தில் பங்கு கொள்கிறோமே அப்படின்னா, அவருடைய சரீரத்தில் நம்ம ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய உரிமைகள் எல்லாமே நமக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் வெளிப்படுத்தல பார்க்கும்போது, என்னோட கூட பாடுகள் அனுபவித்தால் என்னோட கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்றார். அது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல நான் ஜெயங்கொண்டு எழுந்தது போல நீங்களும் ஜெயங்கொண்டு என்னுடன் சிங்காசனத்தில் அமருங்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். அப்ப பாருங்க, அப்ப கர்த்தர் இயேசு பாடுகள் படுறார் அப்படின்னா அதே பாடுகளை நாமளும் இணைந்து படணும். அப்படி பாடுகள் படும்போது அவர் ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் இப்போ மேலான ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் நமக்கு தகுதிப்படுத்துகிறார் நம்மளை. அப்போ அதுதான் அந்த அப்பத்திலே பங்கு கொள்ளுகிறதே நாம் பார்க்கிறோம். அப்போ அவருடைய உரிமைகள் எல்லாவற்றிலுமே நமக்கும் அங்க கர்த்தர் இயேசு பங்கு கொடுக்கின்றார். அந்த பங்கை நமக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு காரியத்தை அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கும்போது அங்க எல்லாத்துக்கும் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ரசம். அப்போ இந்த மனிதர்களுக்கு, அதாவது ஆதாமினுடைய பாவத்தின் நிமித்தமாக மரணத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிற மனிதர்களுக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக என்னுடைய இரத்தமாக நினைத்து இந்த ஒரு திராட்சை ரசத்தை நீங்கள் பருகும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கின்றது என்பதை அங்க அடையாளப்படுத்துகின்றார். அப்ப பாருங்க, அந்த ஜீவன் பெறக்கூடிய உரிமை எதுல இருந்து கிடைக்குது அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய இந்த ஒரு வார்த்தைகள்ல இருந்து கிடைக்கின்றது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படியாக கர்த்தர் இயேசு கடைசி நாள் அனுசரித்த அந்த காரியங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறதா இருக்கின்றது. அப்போ கர்த்தர் இயேசு இது காரியங்கள்லாம் அந்த சிலுவையின் அடிவாரத்துல நம்மளால் தியானிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இன்னும் கர்த்தர் இயேசு அந்த கடைசி நாள்ல சீசர்களுடன் பந்தி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சீசர்களுடைய கர்த்தர் இயேசு சீசர்களோடு எதற்காக பந்தி இருந்தார்? இப்ப நாம இந்த ஒரு நினைவு கூறுதலை அனுசரிக்கிறோம் அப்படின்னா எதற்காக அனுசரிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ கர்த்தர் இயேசு எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், அதை நான் நினைவு கூறும்படியாக இந்த ஒரு அடையாளத்தை செய்கிறேன் என்று சொல்லி நாம அனுசரிப்பதற்காக கூடி வந்திருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் இயேசு அவர் மரிப்பதற்கு முன்பாகவே அந்த ஒரு பந்தியை அனுசரிக்கிறார். அப்ப சீசர்களோடு அனுசரிக்கின்றார். அப்ப கர்த்தர் இயேசு எந்த ஒரு காரியத்துக்காக, எதற்காக கர்த்தர் இயேசு பந்தி இருக்க விரும்பினார், அல்லது கிறிஸ்து எதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, இப்போ நாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறுறோம். ஆனா கர்த்தர் இயேசு அன்றைக்கு எதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த யூதர்களுடைய காலப்பகுதிகளில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமை இருந்த காலங்கள், அடிமையிலிருந்து அங்கு மீட்கப்பட்ட அந்த ஒரு சம்பவம், அந்த பஸ்கா ஆடு பலியிடப்பட்ட சம்பவம். அப்ப பாருங்க, அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நொடியில என்ன நடந்தது? எகிப்தினுடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் இறந்தாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டாங்க.
அந்த அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. இப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்பு அங்க கடந்து வந்தது. அப்போ அந்த ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்கள் தெளிக்கப்பட்டு இதன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்கள் அங்க விடுவிக்கப்பட்டாங்க. இதையெல்லாம் கர்த்தர் இயேசு அங்க நினைவு கூறுகிறார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு ஆடு யார் என்பதை கூட கர்த்தர் இயேசு அந்த இடத்துல நிரூபித்து காட்டுகிறார். அப்ப கர்த்தர் இயேசு தொடர்ந்து பார்க்கும்போது சீசர்கள்ட்ட பேசுறார், அந்த உங்களுக்காக நான் அடிக்கப்பட போகின்றதா இருக்கின்றேன். அது மட்டும் இல்ல, வேதபாரர்கள் பரிசேயர்கள் கையில் மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படணும் என்று சொல்லி கூட சீசர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். ஆனா சீசர்களுக்கு அப்போதைக்கு அந்த உணர்வு இல்லைனாலும் கூட பின்னாடி அதை உணர்ந்து கொள்கிறாங்க. ஸோ இப்படியாக கர்த்தர் இயேசு அந்த முதற் பேரானவர்களின் வாயிலாக நடந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த சம்பவங்கள், அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்த முதற் பேரானவர்கள் எப்படி கடந்து வந்தாங்க, இதையெல்லாம் கர்த்தர் இயேசு நினைவு கூர்ந்துதான் அந்த பஸ்கா போஜனத்தை அங்க சீசர்களோடு அனுசரிக்கிறார். அப்போ உங்களோடு இந்த ஒரு போஜனத்தை புசிப்பதற்கு ஆசையா இருந்தேன் அப்படின்னா, அவர் அதை புசிப்பதற்கு ஆசையா இருந்ததை விட அந்த காரியத்தை சீசர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு அவர் ஆசையா இருந்தார். அப்ப அவர் வெறுமை அந்த ஒரு போஜனத்தை புசிப்பது அப்படின்னா அது ஒரு புசிப்பதற்கு ஆசையா இருந்தாருன்னா அப்படி இல்லை. அதை மையமாக வைத்து சீசர்களுக்கு அந்த பஸ்காவை நினைவு கூறுவதற்கு, அதற்கு மாற்றாக நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு தருகிறேன். இதுக்கு அப்புறமா நீங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. இதுக்கு முன்பாக நீங்க பஸ்கா அனுசரிச்சிங்க, ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலை காலில் பூசினீங்க. ஆனா இனிமே அதை நீங்க செய்ய வேண்டாம், அதற்கு மாறாக நீங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க என்று சொல்லி அங்க சீசர்களுக்கு அங்க ஒரு மாற்று ஏற்பாடுகளை செய்யறத நான் பார்க்கிறோம். இதுதான் அவர் அந்த நாளில் கொடுத்த ஒரு புதிய அடையாளம். அப்ப அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் அனுசரிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த பஸ்கானால தான் அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. அவர்கள் அந்த எகிப்திலிருந்து கடந்து வந்த அந்த காரியத்தை தான் அவங்க பஸ்கா அப்படிங்கிற முறையில் அனுசரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னும் கூட அவர்கள் அதை அனுசரிக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அதற்கு அப்புறமாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி அங்க கர்த்தர் இயேசு சொல்லுகிற காரியத்தை நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அதை கம்பேர் பண்ணி காட்டுகிறார். அப்ப கர்த்தர் இயேசு கூட அந்த பஸ்கா ஆடு பலியிடப்பட்ட அந்த காரியங்களை நினைவு கூர்ந்துட்டு, நீங்க என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி புதிய ஒரு அடையாளத்தை சீசர்களுக்கு சொன்னார். அதே தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றாரே. அப்போ அன்றைக்கு பஸ்கா ஆடாக பலியிடப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு பலியிட்டாங்க. ஆனா அந்த ஆட்டை தெரிந்து கொண்டு பலியிட்டு அங்கிருந்து எகிப்திலிருந்து அவங்க அங்க கடந்து சென்றதை நான் பார்க்கிறோம். அப்ப அதே போல அந்த பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது போல நாம் கடந்து செல்வதற்கு, அதாவது இந்த உலகத்திலிருந்து, இந்த உலகத்தின் பிடியிலிருந்து ஒரு திருச்சபை வகுப்பாராக பரலோக ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் கடந்து செல்வதற்கு அங்க எது உதவியா இருக்குது அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்த இந்த வசனங்கள். அப்ப நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கின்றார் அப்படிங்கிற காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க தெளிவுபடுத்துறதை நான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பார்க்கும்போது, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்களே. அப்ப பாருங்க, இந்த மரணத்தை நம்ம எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு நினைவு கூறுதல் மூலமாக தான். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அந்த நினைவு கூறுதலை நாம் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். எதிர்நோக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, புதிதாய் பிசைந்த மாவுள்ளவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக ஆயத்தமாகணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆயத்தமாகி நாம் எதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்களே. அப்ப கர்த்தர் வருமளவும் அப்படின்னா, இந்த உலகத்தின் பார்வையில கர்த்தர் இயேசு என்றைக்கு ராஜாதி ராஜாவாக இங்க வருகிறாரோ, இந்த உலகத்தின் பார்வையில கர்த்தர் இயேசு வந்திருக்கின்றார் அப்படிங்கிற காரியங்கள் என்றைக்கு ஜனங்களுக்கு தெரியுதோ அது வரைக்கும் நாம எதை தான் தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, அந்த கர்த்தர் இயேசுனுடைய அந்த மரணத்தை நாம் தெரிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு மரணத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அவர் மரித்துட்டார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம இருக்குதா அப்படின்னா இல்ல, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மரணத்தை நாம் தெரிவிக்கக்கூடிய விதங்கள். அப்ப கர்த்தர் இயேசு எதற்காக மரித்தார், அவர் மரித்ததன் மூலமாக உலக ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, அவருடைய விசேஷ வகுப்பாராகிய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன, இதையெல்லாம் தெரிவிக்கின்ற முறைதான் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்ற ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அப்போ அப்படி பார்க்கும்போது கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை தெரிவிக்கும் போது அதனுடைய தொடர்ச்சியாக என்ன காரியம் தெரியப்படுத்தப்படும் அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் வரும்போது அவரோடு கூட ஒரு புதிய திராட்சை ரசத்தை அவரோடு கூட பானம் பண்ணுவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த வசனங்கள் மூலமாக தெரியுது. என்ன அப்படின்னா, நான் மீண்டுமாக ராஜ்யத்தில் உங்களோடு பானம் பண்ணும் வரைக்கும் இதை மீண்டும் நான் இதை பருகுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இயேசு சீசர்களோடு பேசினார். அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசு மரித்து உயிர் தெழுந்து போய் அங்க எல்லா ஜனங்களுக்கும் அந்த அந்த ஒரு சீசர்களை விட்டு அங்க கடந்து போனாலும் கூட மீண்டுமாக வந்து உங்களோடு நான் அனுசரிப்பேன், உங்களோடு இந்த ஒரு திராட்சை ரசத்தை ஒரு நவமானதாய் நான் பருகுவேன் என்று சொல்லி அங்க அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். அப்போ நவமானதாய் பருகுவேன் அப்படின்னா மீண்டுமாக உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை தருகிறேன், ஒரு புதிய சந்தோஷம் கிடைக்க போகிறது. இப்போ இந்த உலகத்தின் கஷ்டங்கள் உலகத்தின் பாடுகளுக்குள்ள நீங்க இருந்தாலும் கூட மீண்டும் என்னுடைய ராஜ்யம் வரும்போது, மீண்டும் நான் உங்களோடு வரும்போது உங்களுக்கு ஒரு புதிய நித்திய ஜீவனை தருகிறேன், ஒரு புதிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும், அதை பானம் பண்ணுவதற்கு உங்களுக்கு அனுமதியும் கிடைக்கும் என்று சொல்லி அங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:29 இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போ என்னுடைய பிதானுடைய ராஜ்யம் கண்டிப்பா வரப்போகுது, அந்த ராஜ்யம் எல்லா ஜனங்களுக்கும் தெரிய போகுது, அது வரைக்கும் நான் இதை மீண்டுமாக பானம் பண்ணுவதில்லை. அப்போ மீண்டுமாக உங்களோடு சேர்ந்து நான் பானம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அங்க கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய கர்த்தர் இயேசுவோடு அங்க பானம் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்பாக நம்ம என்ன அனுசரிக்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய பந்தி, அவருடைய சரீரமாக பாவிக்கப்படக்கூடிய அந்த ஒரு அப்பத்துல நாம் பங்கு பெற போகிறோம். அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு மரணத்தை நினைவு கூறுகிறோம் அப்படின்னா, அவருடைய பாடுகள் அவருடைய பலி எல்லாவற்றிலுமே கூட நாம் பலன் அடைவதற்கான ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்தார் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகம் போகக்கூடிய பாதைக்கு போகாதபடிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை. அப்ப இந்த உலகம் ஒரு ஆடம்பரமான ஒரு பாதையில கடந்து போயிட்டு இருக்குது. உலகம் முழுவதுமாக ஒரு கிறிஸ்தவனாக மாறினால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி ஒரு தவறான நம்பிக்கையோடு அங்க உலகம் போய்கிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றி வாங்க அப்படிங்கிறார். அப்போ அவருடைய அடிச்சுவடுகள் என்ன அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகள் மிக ஆசீர்வாத இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதமான அடிச்சுவடுகளானா இல்லை, ஒரு பாடுகள் நிறைந்த பாதையில தான் கர்த்தர் இயேசு கடந்து சென்றார். அப்ப அதே அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் செல்கிறோம் அப்படின்னா அவருடைய பாடுகள்ல நாம் பங்காளிகளா மாறணும். அப்போ அந்த ஒரு பாடுகள் மத்தியில தான் நாம் கடந்து செல்லணும் என்பதை இந்த ஒரு தியானங்கள் நினைவுபடுத்துகிறதா இருக்கின்றது. அப்போ கடந்து செல்வது மட்டுமல்ல, அந்த கடந்து செல்வதற்கு யார் யார் விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு தகுதியடைவார்கள் என்று சொல்லி வசனங்கள் சொல்லப்படுகிறது. என்னோட மத்தேயு 26:27 வசனங்கள்ல பார்க்கும்போது வாசிக்கலாம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆமா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ நம்ம பிற்கிற அப்பம் அப்படிங்கிறது கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கின்றது. அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அப்படின்னா, கர்த்தர் இயேசு பாடுபட்டு தான் அவர் கடந்து சென்றார், அவர் கஷ்டங்களை நிறைய துன்பங்களை அனுபவித்தார். அப்போ அவருடைய சரீரத்துல நாம ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நமக்கும் கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். அந்த கஷ்டங்கள் தான் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு தொடர்ந்து செல்வதற்கு நம்மை வழி நடத்துகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சகோதரர் எழுத்துக்கள்ல பார்க்கும்போது, யார் ஒருவர் என்னுடைய வேலையின் மீது இந்த ஒரு பாடுகள் மீது உடன் பங்காளனாய் ஆகுவதற்கான ஆவலோடு இருக்கின்றானோ, அல்லது எவன் ஒருவன் என்னுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்து உலகத்தை ஆசீர்வதிக்கும் அந்த வேலையில் இணைந்து கொள்ள விரும்புகிறானோ அவனுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை அருளுவேன் என்று சொல்லி கர்த்தரே சொல்லுகிறார். அதனாலதான் அந்த ஒரு பாத்திரத்துல பங்கு கொள்ளும் போது எல்லா ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே 1 கொரிந்தியர் 10:16 திருவிழியத்துல பார்க்கும்போது, அந்த திருவிருந்து கிண்ணத்துல பருகுகிறோமே, அது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்போ பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா விதத்திலும் அவரோடு நாம் பங்காளிகளாக மாறுகிறோம்.
அது மட்டும் இல்ல, அந்த அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, ஆதலால் நாம் பலராயினும் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர்களாக நாம் மாறுகிறோம். அதாவது ஒரே சரீரத்துல அங்கத்தினர்களாக மாறுகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப அந்த அப்பத்தை பிக்கிறோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு அடையாளம் தான். அப்பத்தை பிக்கிறோம், அது ஒரே அப்பத்தை சின்ன சின்ன துண்டுகளாக பித்து நாம பருகிறோம். அப்ப ஒரே அப்பத்துல எல்லாரும் பங்கு கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, தலையாக கிறிஸ்துவோடு நம்ம அதை அனுசரிக்கிறோம் அப்படின்னா அவருடைய சரீரத்துல நாம் ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப அவருடைய சரீரத்துல ஐக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பாடுகள்லயும் நாம் பங்காளிகளா இருக்கிறோம். இந்த பாடுகள் தான் கடைசி நாட்கள்ல நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதத்திலையும் நம்மளை பங்காளிகளாக அங்க மாத்துகிறத நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப அப்படியாக பார்க்கும்போது அந்த ஒரு நினைவு கூறுதல் அனுசரிக்கும் போது, அல்லது அந்த ஒரு அப்பத்தை நாம் புசிக்கும் போது, அல்லது பாத்திரத்திலே நாம் கை வைக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சகோதரர் எழுத்துக்கள்ல பார்க்கும்போது ரீபிட் நம்பர் 1504 பேஜ் நம்பர் 84ல அங்க சொல்றார். வாசிக்க கேட்கலாம். நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அருமை கர்த்தரே, எங்களுக்காக, அதாவது நாங்கள் நீதிமானாக்கப்படத்தக்கதாக பலி செலுத்தப்பட்ட உம்முடைய தூய்மையான மனுஷீக சுபாவத்தின் புண்ணியத்தினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் புசிக்கின்றோம். எங்களுடைய தேவைக்கென்று சொந்தமாக்கிக் கொள்கிறோம். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருமை கர்த்தரே, நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படத்தக்கதாக. அப்போ இந்த ஒரு கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல நம்ம பங்கு கொள்கிறோம் அப்படின்னா, இந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கிறோம் அப்படின்னா எதற்காக அப்படின்னா நாம் நீதிமான ஆக்கப்படணும். அது மட்டும் இல்ல, அந்த நீதிமான ஆக்கப்படத்தக்கதாக பலி செலுத்தப்பட்ட அவருடைய மனுஷிக சுபாவத்தின் புண்ணியத்தினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் பருகுகிறோம். அதாவது அந்த துன்பத்தை மகிழ்ச்சியோடு பருகுகிறோம் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய கடைசி காலங்கள் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். அந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில நாம பங்கு கொள்கிறோம் அப்படின்னா அதே விதமான பாடுகளை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் அந்த மகிழ்ச்சியோடு புசிக்கிறோம் என்கிற காரியங்கள் அங்க விளக்கப்படுகிறது. இப்ப மகிழ்ச்சியோடு புசிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு கஷ்டத்தையும் கூட நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய தேவைக்கென்று அதை சொந்தமாக்கி கொள்கிறோம். அப்ப நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் இப்போதைக்கு என்னதான் இருக்கின்றது அப்படின்னா, நம்மளுடைய ஒரே எய்ம் என்ன அப்படின்னா அவருடைய திருச்சபை அப்படிங்கிற அந்த அங்கத்தினருக்குள்ள, அதாவது 1,44,000 பேர் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கைக்குள்ளாக நாம் அடங்கணும். ஒட்டுமொத்த உலகத்தாரோடு நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக வரல. 1,44,000 பேர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு லட்சத்துக்குள்ளாக ஆளுகை செய்யக்கூடிய அந்த திருச்சபை வகுப்பாரில் ஒருவராக நாம் மாறணும். அப்போ அப்படி மாறுவதற்காக எனக்கு அது தேவைப்படுகிறது. இந்த ஒரு அனுசரிப்பு தேவைப்படுகின்றது. கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்தில் நான் இணைவதற்கு இது எல்லாம் தேவைப்படுகின்றது என்று சொல்லி நம்மளுடைய தேவைகளுக்காக அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஸோ அப்படி நம்ம கடமைப்பட்டவர்களாக அதை சிந்திச்சு நாம் பருகும்போது அங்கே ஏற்ற காலத்தில் அவரோட கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. அப்போ ஆளுகை செய்யத்தக்கதாக, அதாவது கர்த்தருடைய தேவனுடைய அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அந்த ராஜ்யத்தில் நாம் ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் தகுதி பெறணும் அப்படின்னா அதற்கு தக்கதாக இப்போதைக்கு பாடுகளை அனுபவிக்கணும். இந்த பாடுகள் மூலமாக நிறைய அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது என்று சொல்லி அங்க சகோதரர் சொல்றார். அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல உம்மோடு கூட ஜீவிக்கத்தக்கதாக. அப்ப நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு யாருக்காவது மரணம் வராதுன்னு சொல்லி யாராவது உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னா யாராலும் சொல்ல முடியாது. ஆனா கர்த்தர் இயேசு மரித்து நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக இரத்தத்தை சிந்திட்டார். ஆனாலும் கூட நமக்கு மரணம் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் கூட அந்த மரணத்தோடு நாம் போராடி அவரோடு நித்திய காலமாக ஜீவிப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா அவருடைய மரணத்தை நினைவு கூறும் விதமாக அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக மாற வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்ல, அவருடைய மணவாட்டி அப்படிங்கிற உரிமையை பெறுவதற்கு. அப்ப அவர் மணவாளனாக வந்திருக்கிறார் அப்படின்னா அவருடைய மணவாட்டியா ஆகக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நாம் எதை வைத்து நாம் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த பாடுகள் மத்தியில தான். அப்ப இந்த பாடுகள் மத்தியில நான் உறுதியாக நிற்கின்றேனா, அல்லது இந்த பாடுகள் வரும்போது எனக்கு எதற்காக இந்த பாடுகள் வருது என்று சொல்லி நான் அதை ஒரு பாடுகளை நான் தவிர்ப்பதற்கு நாம் நினைக்கின்றோமா? அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆளுகை வேணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். அப்போ ஆளுகை வேணும்னு நினைக்கிறேன்னா அந்த பாடுகளும் வேணும்னு தான் நினைக்கணும். அப்ப அந்த பாடுகளை நாம், அதனாலதான் சகோதரர் எழுத்துக்கள்ல அந்த பாடுகளை நான் மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். ஏன் அப்படின்னா இந்த பாடுகள் தான் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா அவரோடு ஆளுகை செய்யக்கூடியது.
அவரோடு நித்திய காலமாக வாழக்கூடிய நித்திய ஜீவனை நமக்கு தருவதற்கு இந்த பாடுகள் தான், இந்த உபத்திரவங்கள் தான் நம்மை கொண்டு செல்கின்றது. அதனால தான் அங்க சகோதரர் சொல்றார், அந்த பாடுகளின் பாத்திரத்தில் உம்மோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியோடு பங்கெடுக்கின்றோம் என்று சொல்லி அங்க சகோதரர் சொல்றாரு, நான் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கு அடையாளமாக தான் இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் இயேசு அங்க சீசர்கள் மத்தியில நினைப்பூட்டுறதை நான் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் குடிக்கக்கூடிய பாத்திரத்துல நீங்களும் குடிப்பீங்க, நான் பானம் பண்ணக்கூடிய பாத்திரத்துல நீங்களும் பானம் பண்ணுவீங்க என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்றார். அப்போ அவர் குடிக்கக்கூடிய பாத்திரத்துல நாம பானம் பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், அவர் பெற்ற ஆசீர்வாதம். இப்ப எப்படி கர்த்தர் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு எப்படி அவர் மேலான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றாரோ அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம பெறணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஒரு பாடுகளையும் நாம் கடந்து செல்வது நமக்கு அவசியமா இருக்கின்றது. அப்போ அவரோடு கூட அந்த பாத்திரத்துல நாம் கை வைக்கும் போது அந்த ஒரு கஷ்டங்கள் பாடுகள் நம்மளுடைய கண்முன் வந்தாலும் கூட அதை மகிழ்ச்சியோடு நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எதனால் அப்படின்னா வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நினைத்து அதை மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தாவே நாங்கள் இப்படியே பலி செலுத்திட முடியாது, ஆனால் உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஏன் அப்படின்னா கர்த்தர் இயேசு அவருடைய கடைசி காலங்களில் அவர் அந்த ஒரு பலியை செலுத்துவதற்கு முன்பாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனை நோக்கி கர்த்தர் இயேசு ஒரு விண்ணப்பம் வைத்தார். என்ன அப்படின்னா, இந்த பாத்திரங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த கடைசி நாட்கள் நடந்த சம்பவங்கள் அவருக்கும் மிகுந்த மனவேதனை கொடுக்கக்கூடிய சம்பவங்களாக தான் இருக்கு. அவரும் மிகுந்த துக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் கர்த்தர் இயேசுவுக்கு என்ன துக்கம் இருந்தது அப்படின்னா, பிதா எனக்கு செய்த காரியத்தை நான் ஏதோ ஒரு விதத்தில் தவறி விடுவேனோ, அல்லது பிதாவு எனக்கு ஒப்புவித்த இந்த ஒரு காரியத்தை முழுமையாக நிறைவேற்றாமல் ஏதாவது ஒரு குறை வந்துருமோ என்ற விதத்தில் கர்த்தர் இயேசு அங்கே கஷ்டத்தையும் வியாகுலத்தை அனுபவித்தார். அப்போ எந்த ஒரு சிறு தவறு கூட நடந்துடக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இயேசு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்தார். ஸோ அப்படியாக தான் அங்கே பிலாத்து முன்பாக கர்த்தர் இயேசு நிற்கும் போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஒருவேளை கர்த்தர் இயேசு பேசியிருந்தால் பிதா எதற்காக இங்கே கர்த்தர் இயேசு அனுப்பினாரோ அந்த திட்டமே அங்கே மாறி போயிருக்கும். ஸோ இதெல்லாம் மாறக்கூடாது, எல்லாம் சரியானபடி பிதாவினுடைய திட்டம் சரியாக நிறைவேறணும் என்பதற்காக தான் அங்கே கர்த்தர் இயேசு எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு அவர் அந்த ஒரு சூழ்நிலைக்கு கடந்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய கர்த்தரோடு அவருடைய சரீரத்தில் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் இயேசு பிக்கப்பட்டது போல நாமும் பிக்கப்படுவதற்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்போ நம்ம பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய சரீரத்தை பிக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டங்கள், நம்மளுடைய பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு சில கஷ்டங்கள் நம்மளுடைய சிந்தனையை போட்டு அதிகமாக புடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் என்னுடைய தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்மளோட சிந்தனைகள் மாத்திரம். ஆனால் நம்ம சரீரமே பிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பாருங்க, அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்தால் கூட, அந்த அளவுக்கு பாடுகள் நம்முடைய சரீரத்தையே பிச்சு எடுத்துடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டங்கள் வந்தா கூட நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது அங்க பரலோக ராஜ்யத்தில் பேர் எழுதியிருக்கின்ற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கத்தினுடைய அந்த சர்வ சங்கத்தாரில் நமக்கும் அதுல இடம் கிடைக்குது என்று சொல்லி அங்க சகோதரர் சொல்றார். அப்ப பாருங்க, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான சிந்தனைகள். அப்ப கர்த்தர் இயேசு பாடுகளை அனுபவித்தார், நாமும் அவரோடு கூட பாடுகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. இந்த பாடுகள் என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் கூட அதுக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம், நமக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவன், இந்த ராஜரீக அழைப்பு, இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது இந்த பாடுகள் எவ்வளவு ஒரு மகிமைக்கு நம்ம கொண்டு செல்கிறது. இப்போ இந்த ஒரு சிந்தனைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது அந்த ஒரு நினைவு கூறுதல் நாள், நினைவு கூறக்கூடிய கர்த்தர் இயேசுனுடைய அந்த மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த தருணங்கள் எவ்வளவு ஒரு அருமையானதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் சிந்திச்சு பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மட்டுமில்ல, நான் மட்டுமில்ல, உலகம் எங்கிலும் இருக்கதான எல்லாருமே, உலகம் எங்கிலும் இருக்கதான அவருடைய திருச்சபை பிள்ளைகள் எல்லாருமே அவருடைய மரணத்தை ஒரே நாள நினைவு கூறுறாங்க. இப்ப கர்த்தர் இயேசுனுடைய மரணத்தை ஒரே நாள உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் நினைவு கூறுறாங்க. சரியான நேரத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த சரியான நேரத்துல கர்த்தர் இயேசு அந்த மரித்த காரியங்கள் நினைவு கூறுறாங்க. அப்படின்னா கர்த்தர் இயேசு எதற்காக மரித்தார்? என்னுடைய பாவத்திற்காக, உலகத்திற்காக. முற்றிலுமாக அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நானும் ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நான் ஆயத்தமாகணும்.
அந்த பந்தியில பாத்திரத்துல கை வைப்பதற்கு முன்பாக அதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா, ஒருவேளை என்கிட்ட தகுதி இல்லைன்னா அதை நான் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இப்படியான சிந்தனைகள் தான் அந்த நினைவு கூறுதலுக்கு முன்பாக நம்மளுடைய இருதயத்துல அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படியாக ஓடிட்டு இருக்கும்போது அங்க மணவாளன் வந்தாருன்னா அவர் என்ன சொல்றாரு என்று சொல்லி பார்க்கும்போது, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கும்போது, பிரியமானவர்களே புசியுங்கள் குடியுங்கள் என்று மணவாளன் தன் மணவாட்டியின் இடத்தில் கூறுகின்றார். அப்போ பாருங்க, ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டி கிட்ட மணவாட்டிக்கு தேவையான, மணவாட்டிக்கு பிடிச்ச காரியங்களை கொடுத்து, அல்லது மணவாட்டிக்கு எது ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்குதோ, எது விருப்பமான காரியமா இருக்கோ அதை கொடுத்து புசிக்க கொடுப்பது போலதான் இங்க கர்த்தர் இயேசு என்னுடைய சரீரத்துல நீங்க பங்கு கொள்ளுங்க அப்படிங்கிறார். அப்ப என்னோடு கூட பாடுகள் அனுபவித்தால் என்னோடு கூட ஆளுகையும் செய்யலாம். அப்ப இந்த பாடுகள் அப்படிங்கிற இந்த ஒரு பாத்திரத்துல நீங்க பருகுங்க. அப்ப நீங்க பருகணும் அப்படின்னு சொல்லி நானும் விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு அங்க நினைப்போட்டுக்கிறத நான் பார்க்கிறோம். அப்ப அப்படியாக நாம் பருகும்போது நாம் மிகுந்த பயபக்தியோடு, கருத்தோடு, ஜெபத்தோடு அதை நாம் பானம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் இயேசு தன்னையே ஜீவ பலியாக மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த ஒரு காரியத்தை நினைக்கும் போது நாமும் அதற்கு ஈக்குவலாக நம்மை ஒப்பு கொடுக்கணும். அல்லது கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்த அந்த ஒரு விஷயத்தை நாம் தியானிக்கும் போது, கர்த்தர் இயேசு பிதா கிட்ட ஏதாவது ஒரு விதத்துல நான் பலி செலுத்துறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துட்றேன், என்னுடைய ஜீவனை கொடுத்துட்றேன், ஆனா எனக்கு கொஞ்சம் வழி இல்லாத அளவுக்கு மட்டும் என்னுடைய ஜீவனை பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேண்டுகோள் கர்த்தர் இயேசு வைத்தாரா அப்படின்னா வைக்கல. கர்த்தர் இயேசு ஒப்பு கொடுத்துட்டார் அப்படின்னா முழுமையாகவே ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நாமும் கூட அந்த நினைவு கூறதை அனுசரிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு பாடுகள் வரக்கூடாது, கஷ்டங்கள் வரக்கூடாது என்று சொல்லி நினைத்தோம் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய சிந்தனைக்கு மாறான சிந்தனையாக அது இருக்கும். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய சிந்தனை நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா, அவருடைய சரீரத்துல நம்ம பங்கு கொள்கிறோம் அப்படின்னா, அவர் என்ன நினைப்போடு என்ன சிந்தனையோடு அவர் கலந்து கொண்டாரோ அதே சிந்தனையோடு தான். அப்போ பாருங்க, அந்த கடைசி நாட்களுக்கு முந்தின நாள் சீசர்களோடு கர்த்தர் இயேசு பந்தி இருக்கும்போது அடுத்த நாள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? தெரியும். நான் அடுத்த நாள் மரிக்க போகிறேன். சீசர்கள்ட்டே சொன்னார், நீங்கெல்லாம் சிதறி ஓடிடுவீங்க, உங்கள இருந்தே ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான், அப்ப பிடிக்க வரும்போது நீங்க எல்லாரும் சிதறி ஓடிடுவீங்க, மனுஷகுமாரன் மரிக்கணும் அப்படிங்கிறது தேவனோட சித்தம், இது எல்லாத்தையுமே சொன்னார். அப்ப இது எல்லாத்தையும் தெரிந்தாலும் கூட கர்த்தர் இயேசு சீசர்கள்ட்ட சொன்னார், உங்களோடு இதை அனுசரிப்பதுக்கு நான் மிகவும் ஆசையா இருந்தேன். அப்ப அதே போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைவு கூறுதல் அனுசரிக்கிறதுக்கு முன்பாக நினைவு கூறுதல் அனுசரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதபடிக்கு அதை தொடர்ந்து நமக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப அந்த கஷ்டங்கள் வந்தாலும் கூட அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கூட நான் உறுதியாக என்னுடைய இந்த ஒரு கடமையை சரியானபடி செய்து முடிப்பேன். இந்த உலகத்துல எனக்கு எதுக்காக எனக்கு இந்த ஒரு அழைப்புக்குள்ளாக நீங்க கூட்டிட்டு வந்தீங்களோ, அல்லது நான் எப்படி வாழணும் என்று சொல்லி நீங்க விருப்பப்பட்டு என்னை அழைச்சிங்களோ, இந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவனாக நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தனையோடு கூட நாம் அந்த ஒரு பாத்திரத்துல கை வைக்கக்கூடியவர்களா இருப்போம். அப்படி இருக்கும்போது அங்க பார்க்கும்போது அங்க சகலமும் நல்லொழுக்கமாக கிரமமாக செய்யப்படணும் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அதே நேரத்துல சாஸ்திர சம்பிரதாயங்களின் படி அல்ல, அல்லது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கக்கூடாது, இப்படி உலகத்தின் பார்வையில அந்த ஒரு சம்பிரதாயமான ஏதாவது ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதபடிக்கு எல்லாம் ஒழுக்கம் உள்ளவர்களாக, அப்ப நல்ல ஒழுக்கமா எதுவும் அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த ஒழுக்கத்தின்படி இருக்கணும். அந்த அப்பத்துல நாம் எப்படி பங்கு கொள்ளணும் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்களோ அதே முறையில நம்ம பங்கு கொள்ளணும். அதுக்கு முன்பாக நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக நம்மளுடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். நம்மளுடைய இருதயத்துல தவறான கசப்பான அந்த பொல்லாங்கான சிந்தனைகள் நம்மளுடைய இருதயத்துல சுத்தமா இருக்கக்கூடாது. அந்த ஒரு புளிப்பு சிறிதளவு கூட இருக்கக்கூடாது. அந்த சிறிதளவு புளிப்பு கூட நம்முடைய இருதயத்தில் இல்லாதபடிக்கு நம்மளுடைய இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக்கணும். நம்மளுடைய இருதயத்தை முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா தான் அது முழுமையான தகுதியோடு நாம் அதில் பங்கு கொள்ள முடியும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ இப்படியாக நினைவு கூறுதலை அனுசரிப்பதற்காக நாம் இந்த ஒரு தியானங்கள் கடந்து சென்று அதுக்காக நாம் அந்த நினைவு கூறுதல் சிந்தனையோடு நாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். அப்படி ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது அந்த ஆயத்தமாய் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைகளில் நாம் நினைக்கின்றபடி ஆயத்தமாக முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா இந்த காலங்களில் தான் விசேஷமாக நிறைய சோதனைகள் வரும். அப்போ அந்த நினைவு கூறுதலை நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம், அனுசரிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்பாக விசேஷமான நிறைய சோதனைகள் கண்டிப்பாக நம்ம கடந்து வரும்.
அப்போ அந்த சோதனைகளை நம்ம கடந்து சென்று தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அப்போ அந்த சோதனைகளை கடந்து சென்றால் மட்டுமே தான் அந்த ஒரு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அந்த நினைவு கூறுதலை அனுசரிக்க போகிறேன், அதுக்கு முன்பாக எனக்கு இப்படி ஒரு பாடுகளா கஷ்டங்களா அப்படின்ட்டு அந்த கஷ்டங்களை நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த பாடுகளை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், பாவமான சிந்தனைகள், ஒரு புளிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த துர்மனசாட்சி என்னை விட்டு முற்றிலுமாக நீக்கப்படணும் என்று சொல்லி நாம் அதை மாற்றிக்கொள்ளணும். அப்போ அந்த கஷ்டங்கள் வரும்போது இந்த கஷ்டங்கள் நிமித்தமாக நான் இன்னும் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த ஒரு பாடுகளை கடந்து சென்று நான் நினைவு கூறுதலை அனுசரிக்கணும். கர்த்தர் இயேசு அப்படிதான் அந்த பாடுகள் கஷ்டங்களை கடந்து சென்று தான் அந்த ஒரு காலப்பகுதியை அவர் நிறைவேற்றினார். கர்த்தர் இயேசு மரணம் அடைவதற்கு முன்பாக நிறைய ஒரு கஷ்டங்கள், நிறைய பாடுகளை கடந்து சென்றார். அப்போ அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி போயிட்டு இருக்கிற நமக்கும் கூட இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும். அந்த கஷ்டங்கள்லாம் தொடர்ந்து கடந்து சென்று தான் நாம் அந்த ஒரு நினைவு கூறுதலை அனுசரிக்கணும். நினைவு கூறுதலை அனுசரிப்பது மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய காலங்களையும் நாம் அப்படிதான் கடந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள வரணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் இயேசு பல வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்டதான ஒரு நாளில் அந்த சீசர்கள் மத்தியில் அனுசரிப்பதற்காக அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அங்கே அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் இயேசுக்கு வந்த சிந்தனைகள் அல்லது கர்த்தர் இயேசு கடந்து சென்ற பாதைகள் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த கெத்செமனே அனுபவங்கள். அப்போ இந்த கெத்செமனே அனுபவங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமான அனுபவங்கள் பாருங்க. ஒரே நாள் இரவு, அந்த ஒரே நாள் இரவுல கர்த்தர் இயேசு கைது செய்யப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு காரி துப்பப்பட்டார், முள்முருடி சூட்டப்பட்டார். அப்போ பாருங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள். அது மட்டும் இல்ல, இந்த பாரமான சிலுவையை கொல்கத்தா மலைகள்ல அவர் நடந்து செல்கிறார். அப்போ பாருங்க அந்த கெத்செமனே அனுபவம் அப்படிங்கிறது கர்த்தர் இயேசுக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான அனுபவங்கள். அப்போ அதே போல நாமும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுனுடைய இந்த ஒரு பாடுகளை நாம் நினைவு கூறுகிறோம் அப்படின்னா நமக்கு எதிராக நம்மளுடைய எதிராளியானவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விசேஷமாக கர்த்தருடைய ஜனங்களை அவன் பட்சித்து அந்த விசேஷமான காலத்துல அவன் சோதனைகளை கொண்டு வருவான். ஆனா அந்த சோதனைகள் நம்மளுடைய தகுதியை நிரூபிக்கும் வண்ணமாக தான் அந்த சோதனைகள் வருகின்றது. அந்த சோதனைகளை நாம் வீழ்ந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய தகுதியை நிரூபிக்க முடியாது. ஆனால் அந்த சோதனைகளை நாம் எதிர்கொண்டு கடந்து செல்லும் போது நாம் அதை தாண்டி நம்மளுடைய தகுதியை நிரூபிக்க முடியும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ அதற்காக தான் விசேஷமாக இந்த பஸ்கா கால பகுதிகளில் குறிப்பாக அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான சோதனைகள் கடந்து வருகிறத நாம் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அது மட்டும் இல்லை, அப்படி பாடுகள் கஷ்டங்களை கடந்து போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமான கஷ்டங்கள் ஒரே விதமான பாடுகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள் தான் வரும். ஒரு சிலருக்கு தங்களுடைய சொந்த பலவீனங்களில் பாடுகள் வரலாம். குறிப்பு இப்படிதான் பாடுகள் வரும் அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்லலை. அப்போ எல்லா விதத்திலும் பாடுகள் வரும். நம்மளுடைய ஆவிக்குரிய சிந்தனைகளும் பாடுகள் வரும், நம்முடைய மாம்சத்திலையும் பாடுகள் வரும், நம் நடந்து கொள்கிற இருக்கின்ற சூழ்நிலைகள்லையும் அங்கே பாடுகள் வரும். அப்போ ஒரு சிலருக்கு தன்னுடைய உடல்ல பலவீனங்கள்னால பாடுகள் வரும். இப்போ கர்த்தர் இயேசுவின் கூட முதலாவது சோதனை என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய பலவீனத்தை ஞாபகப்படுத்தி சாத்தான் அங்கே சோதனைகளை கொண்டு வருகிறார். நீங்க உபவாசம் இருந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்க, இந்த கல்லுகளை அப்பமாக மாற்றி சாப்பிடுங்க என்று சொல்லி அங்கே சாத்தான் சொல்கிறத நான் பார்க்குறோம். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய உடல் சோர்வுகள் பலவீனங்கள் இதை காட்டி கூட நமக்கு சோதனைகள் வரலாம். அல்லது ஒரு சிலருக்கு அந்த பலவீனங்கள் மற்றவர்கள் மூலமாக வரலாம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், பேசக்கூடிய காரியங்கள், அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதங்கள், இது எல்லாம் கூட ஒரு சிலருக்கு அந்த ஒரு சோதனைகளை பலவீனங்களை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் சிலருக்கு ஜெயங்கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தரிடத்துல முழுவதும் ஒப்புவிக்கப்படாத அந்த பூலோக பாரங்களினால், இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கும்போது பூமியில உள்ள பாரங்கள் கஷ்டங்கள், நம்மளுடைய குடும்ப தேவைகள், இது எல்லாம் ஒரு கஷ்டமாக வராதா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் வரும். ஏன்னா நாம் சிந்திச்சு கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய தேவைகள், அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம், இந்த கவலைகளும் தொடர்ந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம கடந்து செல்லக்கூடிய இந்த ஒரு பாதையில பூமிக்குரிய தேவைகள் கூட நாம் நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்கின்ற ஒரு சிந்தனை கூட நமக்கு வரும். ஸோ இந்த விதத்துல கூட நம்மளுடைய சிந்தனைகள்ல அந்த பாடுகள் வரும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு பாடுகள் வந்தாலும் கூட கர்த்தர் இயேசு அங்க என்ன சொல்றாரு என்று சொல்லி பார்க்கும்போது லூக்கா 6ஆம் அதிகாரம் 21வது வசனம், இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள்.
இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்போ பாரு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் வருது, பாடுகள் வருது, உண்மைதான். ஆனால் இப்போ நீங்கள் அந்த ஒரு பாடுகள் நினைத்து அங்கே கஷ்டப்படுகிறீங்க. இப்போ அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்போ இப்போ இந்த ஒரு கஷ்டத்தை பார்த்து, பாடுகளை பார்த்து நாம் ஒருவேளை பாடுகள் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கிறதே என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தலாம். ஆனால் இந்த பாடுகள் நம்ம எங்கு கொண்டு சேர்க்குது என்று சொல்லி பார்க்கும்போது நம்மளை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு சேர்க்கப்படுகிறது. அதனால தான் இப்போ நீங்கள் பாடுகளை அனுபவித்தால் கூட இனி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலங்கள் வரும் என்று சொல்லி அங்கே சொல்கிறத நான் பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த சோதனைகள் என்று சொல்லி பார்க்கும்போது இன்னும் ஒரு சிலருக்கு சோதனைகள் எப்படி வரும் அப்படின்னா, அது சோதனைக்குள்ளே தான் நாம் இருக்கிறோன்னு கூட தெரியாத அளவுக்கு சோதனைகள் வரும். அப்போ இதுதான் எனக்கு வந்திருக்கின்ற சோதனை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இப்போ இந்த சோதனையிலேருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னு நாம் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் இதுதான் எனக்கு சோதனை என்று தெரியாத அளவுக்கு ஒரு சில சோதனைகள் இருக்கும். அப்போ சோதனைக்குள்ளே நாம் இருப்போம். ஆனால் இந்த சோதனை எனக்கான ஒரு சோதனை என்று சொல்லி நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதை யாரும் சுட்டி காட்டினால் கூட அது நம்மளுடைய சிந்தனைக்குள்ள அது போகாது, புரியாது. அந்த அளவுக்கு நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட விசேஷமான சோதனைகள், ஒரு கவலைகள் நமக்கு வரும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ இப்படியாக ஒரு சோதனைகளில் இருக்கும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களை நினச்சி நானும் கவலை கொள்கிறேன் என்று சொல்லி எங்கள் சகோதரர் சொல்கிறார். அப்போ சகோதரர் எழுத்துக்களில் ரீப்ரிண்ட் நம்பர் 2793 பேஜ் நம்பர் 120 பார்க்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்கலாம். லட்சியங்கள் அல்லது வியாபாரங்கள் அல்லது இவ்வுலகத்திற்கு அடுத்த கவலைகள் மற்றும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் ஆவிக்குரிய அல்லது பூமிக்குரிய விஷயங்களில் மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமான கவலை கொள்கிறோம். இப்படிப்பட்டவர்களிடம் சத்தியத்தின் மீதான அன்பு ஒவ்வொரு வருடமும் அனலாகுவதற்கு பதிலாக குளிராகி விடுகின்றது. ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி, பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்கள், வியாபாரங்கள் அல்லது இந்த உலகத்துக்கு அடுத்த கவலைகள், இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தானே. இதெல்லாம் ஒரு பாடுகளா? அப்போ இந்த விஷயங்கள்ல ஒரு கஷ்டங்கள் வந்தது அப்படின்னா இது எனக்கான பாடுகள் அப்படின்னு சொல்லி அவங்களால உணரவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களை நினைச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல மூழ்கடிக்கப்பட்டவர்களுக்காக ஆழமான கவலை கொள்கிறோம் என்று சொல்லி சொல்றார். ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள்ட்ட சத்தியத்தின் மீதான அன்பு ஒவ்வொரு வருடமும் அனலாகுவதற்கு பதிலாக குளிராகுது என்று சொல்லி சொல்றார். இது எப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நாம் இந்த ஒரு அழைப்புக்குள்ள வரும்போது எந்த அளவுக்கு ஒரு பயபக்தியோடு இருந்திருப்போம், எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை நம்மகிட்ட காணப்பட்டுக்கிறோம். இது எவ்வளவு மிகப்பெரிய சத்தியம், இப்படி ஒரு சத்தியத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே, இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குதா, இவ்வளவு அற்புதமான விஷயத்துல இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கின்றதா, இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்துல இருந்திருக்கும். நாம எப்படி இருப்போம் அப்படின்னா, எல்லா காரியங்களையும் ரொம்ப பயபக்தியா செய்வது போல பயங்கரமான ஒரு அனல் உள்ளவர்களாக இருந்திருப்போம். ஆனா வருஷம் என்ன ஆகணும் அப்படின்னா, வருடம் அனலாகி கொண்டே இருக்கணும். குளிர் ஆகாதபடிக்கு இன்னும் அந்த பயபக்தியில கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல இன்னும் அனலாகி கொண்டே இருக்கணும். ஆனா அங்க சகோதரர் சொல்றார், ஒவ்வொரு வருடமும் அனலாகுவதற்கு பதிலாக குளிராகி விடுகின்றது என்று சொல்லி சொல்றார். அப்போ அந்த அனலாகுவதற்கு பதிலாக குளிராகக்கூடியவர்களை பார்த்து சகோதரரே நாங்க கவலை கொள்கிறோம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அழைப்பை விட்டு விலகி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுல இருந்து நமக்கான எச்சரிப்புகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் இந்த ஒரு நினைவு கூறுதலை நாம் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கும்போது, ஒருவேளை கடந்த வருஷம் வந்ததை விட இன்றைக்கு இந்த வருஷம் அதிகமான சோதனைகள் கூட வரலாம். அப்படி சோதனைகள் வரலாம், வராமல் கூட இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட கடந்த வருஷத்துல எந்த அளவுக்கு ஒரு பயபக்தியோட, ஒரு தெளிவான சிந்தையோட, ஒரு பரிசுத்த எதிர்த்தோட நான் இந்த பந்தியை அனுசரிப்பதற்கு நாம் ஆயத்தமானேனோ, அதை விட இந்த வருஷம் இன்னும் அதிகமான ஒரு பரிசுத்தத்தோடு ஆசரிக்கணும். இன்னும் அதிகமான புனிதமான ஒரு எண்ணங்களை நான் அதிகமாக கொண்டிருக்கணும். இன்னும் அதிகமான என்னுடைய சிந்தனைகள், இன்னும் அதிகமான படிப்பினைகள், இன்னும் அதிகமாக கர்த்தர் இயேசு குறித்தான தியானங்களை நான் கடந்து செல்லணும். இன்னும் அதிகமாக நான் நிறைய படிக்கணும். இன்னும் அதிகமான தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். இப்படி அதிகமாக அனலாகக்கூடிய காரியங்கள் தான் நம்மக்கிட்ட இருக்கணுமே தவிர, அதுக்கு மாறாக குளிரான ஆகக்கூடிய ஒரு காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் குளிராக ஆகக்கூடிய அளவுக்கு அந்த கவலைகள் எப்படி வரும் அப்படின்னா, நம்மளுடைய உலக சிந்தனைகள்ல வரும். அதுதான் அங்கே சகோதரர் சொல்றார், வியாபாரங்கள் மத்தியில் வரலாம். அப்போ அந்த வியாபாரத்தை எப்படி நான் கவனிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னா,
இந்த சத்தியத்தை தியானிக்கின்ற நேரத்தை கம்மி பண்ணிட்டு வியாபாரத்தில் அதிக முக்கியத்துவம் செலுத்தக்கூடியது, உலக கவலைகளில் அதிக முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். அப்படி சூழ்நிலைகள் உருவாகாதபடிக்கு நாம் தெளிவான சிந்தனை உள்ளவர்களாக, நாம் தொடர்ந்து அதிகமான ஒரு அனலாக இருக்கணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நாம் தொடர்ந்து செல்லணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை நாம் கடந்து சென்றுட்டோம் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக நாம் இருப்போம். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவர்களாக இருந்தோம் அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு பங்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ இப்படிப்பட்டதான அந்த பரீட்சை, நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விசுவாசத்தின் மீதான பரீட்சைகள் நமக்கு வரும். அப்படி வரும்போது சகோதரர் சொல்றார், இம்மாதிரியான விசுவாசத்தின் பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ பாருங்க, நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணும்போது தேவனே இந்த ஒரு கஷ்டங்கள் எனக்கு வரக்கூடாது, எனக்கு அதிகமான கஷ்டங்கள், இது என்னால் சகிக்க முடியலை, என்னால் தாங்க முடியலை, அதிகமான கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நான் ஜெபத்தில் நாம் கேட்போம். இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாடுகள்லேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க நாம் கேட்டிருப்போம். ஆனால் இங்கே சகோதரர் சொல்றார், இம்மாதிரியான விசுவாச பரீட்சைகளையும் பாடுகளையும் அனுமதிக்காதீங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த பாடுகள் வேண்டான்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆசீர்வாதமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அதை நம்ம வழி நடத்தக்கூடிய பாதை தான் அது. அப்போ ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ஒரு பாதையில் இருக்குது அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு நாம் அந்த பாதையில் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ அந்த பாதையில் போகணும் அப்படின்னா அதை நாம் கடந்து சென்று தான் ஆகணும். ஆனால் அதை அனுமதிக்காதீங்க என்று சொல்லி கேட்பதற்கு பிறகாக நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, இதை கடந்து செல்வதற்கு எனக்கு பலன் தாங்க, அல்லது இதை கடந்து செல்வதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய பரிசுத்தாவின் பலனை எனக்கு அதிகமாக தாங்க, உங்களுடைய சத்தியத்தை அதிகமாக நான் தியானித்து அந்த பாடுகளை கஷ்டங்களை நான் மறந்து அதை விட்டு விலகி சந்தோஷமாக இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க, இப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லி நான் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இன்னும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனங்களில் பார்க்கும்போது, அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அவருடைய பாடுகளை வேண்டான்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி நம்ம சொல்றதா தான் அர்த்தம். அப்போ அவருடைய பாடுகளை நம்ம சகிக்க ஆயத்தமாயிட்டோம் அப்படின்னா, அந்த பாடுகளை நாம் எதிர்கொண்டோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் நாம் தகுதி ஆகிட்டு இருக்கோம் என்று சொல்லி அதில் அர்த்தம். அது மட்டும் இல்லை, அவரை நாம் மறுதலித்தால் அவரும் நம்ம மறுதலிப்பார். அப்போ இந்த விசேஷமான சோதனை காலப்பகுதிகளில் அவரை மறுதலிக்கிறது அப்படின்னா கர்த்தர் இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொன்னா மட்டும்தான் அது மறுதலிக்கிறதா இல்லை. கர்த்தர் இயேசு என்ன செய்யணும், இந்த காலப்பகுதிகளில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அதை நம்ம செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் சொன்ன காரியங்களை நம்ம செய்யலை, அப்போ அவர் சித்தத்தை நம்ம செய்யலை அப்படின்னா அதுவும் கூட அவரை மறுதலிப்பதாக தான் அர்த்தம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க பாடுகள் மத்தியில என்னுடைய அடிச்சுவடிகளை தொடர்ந்து வாங்க, இந்த பாடுகள் உங்களை நித்திய மகிமைக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லி சொல்றார். அப்போ அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அது கடந்து செல்வதற்கு அந்த பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி சொன்னோம் அப்படின்னா நாம் அவரை மறுதலிப்பதாகும். அப்போ அப்படி நாம் செய்யாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாடுகள் கஷ்டங்கத்தில் மத்தியில நாம் கடந்து செல்லணும். அப்படி கடந்து செல்லும் போது அந்த ராஜ்யத்துல கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியாக மாறுவதற்கு, அந்த அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு, அவரோடு கூட அரசாட்சி செய்வதற்கு நமக்கும் அந்த ஒரு பங்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியாக இருக்கும்போது தான் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகின்ற இந்த ஒரு அக்னியை குறித்து நீங்க எச்சரிக்கை இருங்க அப்படிங்கிறார். அப்போ இந்த ஒரு பாடுகள் சோதனைகள் வருது அப்படின்னா நம்ம மத்தியில ஒரு அக்னி இருக்குது, அந்த அக்னி நம்மளை சோதிச்சுட்டு இருக்குது. அந்த ஆளுகைக்கு நாம் தயாரா இருப்போமா இல்லையா, அந்த ஆளுகை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதா, அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறா ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதி நம்மகிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிற இந்த பாடுகள் மத்தியில தான் பிதாவாகிய தேவன் நம்மளை அங்க பரிசோதிக்கிறார். அந்த ஒரு பரிசோதனைகள்ல நாம் ஜெயங்கொள்ளணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ அவருடைய மகிமையான ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு முன்னேறுவதற்கு இந்த ஒரு சோதனைகள் கண்டிப்பாக அவசியம் வேண்டும் என்று சொல்லி நாம் அதை விருப்பத்தோடு, அதனால தான் என்னுடைய சொந்த தேவைகளுக்காக என்னுடைய விருப்பத்தோடு இதை மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நம்ம சொல்லணும் என்று சொல்லி எங்கள் சகோதரர் சொல்றார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளை தான் அந்த நினைவு கூறுதலை எதிர்கொள்ளும் போது, நினைவு கூறுதல் காலப்பகுதிக்காக நாம் ஆயத்தமாகும் போது இப்படிப்பட்ட சிந்தனைகள் தான் நம்மளுடைய சிந்தனைகள்ல அதிகமாக காணப்படுவணும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நித்திய கணம் மகிமை இதெல்லாம் நமக்கு வேணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த சிந்தனைகள் கண்டிப்பாக நமக்கு அவசியம்.
அப்போ இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இதெல்லாம் கடந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பாடுகள் மத்தியில தான் நான் கடந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. விசேஷமாக அந்த நினைவு கூறுதலை அனுசரிக்கிறதுக்கு முன்பாக என்னை நான் ஆயத்தம் பண்ணுவதற்கு இந்த பாடுகள் எனக்கு வேண்டும். இந்த கஷ்டத்தின் மத்தியில நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற எந்த ஒரு சூழ்நிலையில ஒரு கஷ்டத்தின் மத்தியில ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தின் மத்தியில அதன் மூலமாக நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிடக்கூடாது. அப்போ ஒரு பாடுகள் வருது, அந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில அதிலிருந்து நாம் தப்பி போவதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நாமே அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு பொய் சொல்லாதபடிக்கு அதை நம்ம கடந்து சொல்லுவோம். அப்போ இப்படியாக நம்மை நாம தொடர்ந்து தகுதிப்படுத்திக் கொள்ளும் போது அங்கே கர்த்தர் இயேசு நம்ம வழிநடத்துகிறார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய போதகர் இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு அவரே அனுமதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து சொல்வதற்கு அதை நமக்கு அவர் அனுமதித்திருக்கிறார். இதெல்லாம் நாம் சகிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அப்போ அவருடைய கண்ணோட்டத்தின்படி தான் இது நடக்குது, அவருடைய கண்காணிப்பின்படி தான் இது நடக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஸோ அதனால தான் சகோதரர் அங்கே சொல்லும்போது நம்ம வாசிக்க கேட்கலாம். ரீபின் நம்பர் 2793 சொல்லும்போது வாசிக்க கேட்கலாம். நம்முடைய சோதனைகள் எத்தனை லேசானதாய் தோன்றுமோ, நம்முடைய பிரயாணத்தின் பாதை எத்தனை சொற்ப தூரமாய் தோன்றுமோ. அன்புக்குரிய சகோதர சகோதரி பாருங்க, அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அந்த பாடுகள் மத்தியில நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் மத்தியில நாம் சிந்திக்கும் போது வரவிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், அந்த ராஜரிக அழைப்பு, நமக்கு கிடைக்க போகக்கூடிய அந்த ஒரு ஆளுகை, திருச்சபை வகுப்பார், அவருடைய மனவாட்டி, ஸோ இந்த ஒரு பரிசுத்தமான நினைவுகளை நாம் நினைவில் கொண்டிருக்கும் போது நம்மளுடைய சோதனைகள் எல்லாம் எப்படி தோன்றும் சொல்லி சகோதரர் சொல்றாரு அப்படின்னா, அது எத்துணை லேசானதாய் தோன்றுமே. அப்போ நம்ம அந்த பாடுகள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது எப்படி தான் தெரியும் அப்படின்னா கஷ்டமாக தான் தெரியும். அந்த நமக்குரிய வரக்கூடிய ஒரு கஷ்டத்தை இருக்கும்போது அந்த கஷ்டத்தை நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லையே என்று சொல்லி இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் அவங்களாம் ஜாலியாக தானே இருக்கிறாங்க, இப்படி ஒரு எண்ணங்கள் வரும். அப்படி எண்ணங்கள் வரும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த பாடுகள் நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது நம்ம கர்த்தர் இயேசுவை நினச்சி பார்க்கணும், கர்த்தர் இயேசுவை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டார், அவருக்காக கஷ்டப்பட்டார், எனக்கு ஜீவன் தருவதற்காக, இந்த உலகத்தை மீட்பதற்காக, உலகத்தை ஆசீர்வாதத்துக்கு உள்ளாக கொண்டு வருவதற்காக கர்த்தர் இயேசு அவ்வளவு கஷ்டங்கள் பட்டார். அப்போ அவரே அவ்வளவு கஷ்டங்கள் பட்டார் அப்படின்னா என்னுடைய கஷ்டங்கள்லாம் அவருடைய கஷ்டத்துக்கு முன்பாக நாம் வைத்து பார்க்கும்போது அது ரொம்ப 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 கம்மி. அப்போ இப்படி நாம் சிந்திச்சு பார்க்கும்போது அந்த சோதனைகள் எல்லாம் மிக மிக ஒரு லேசானதாய் தோன்றும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவருடைய சத்தியத்தை நம்ம அதிகமாக தியானிக்கும் போது ஒரு கஷ்டத்தின் மத்தியில் ஒரு துயரமான சம்பவம், ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் தோணுது அப்படின்னா உடனே நாம் அவருடைய சத்தியத்தை எடுத்து தியானிக்க ஆரம்பிக்கும் போது அந்த நம்ம கடந்து போகக்கூடிய பாதை, அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையை மறந்தே போயிடும். அப்போ பாருங்க, அந்த பாடுகளை கடந்து போகிற பாதை எப்படி தோன்றும் அப்படின்னா ஒரு சொற்ப தூரமாக தான் இருக்கும். அப்போ அந்த பாடுகளை கடந்து நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாகிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு நீளமாக போயிட்டு இருக்குது, இன்னும் மீதியான காலங்களில் நாம் எப்படி இந்த கஷ்டத்தோடு நாம் எப்படி நான் இதை கடந்து செல்ல போகிறேன், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த பாதை மிக நீளமான பாதையாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைகளில் நாம் அவருடைய சத்திய வசனங்களை நாம் தியானிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு சிந்தனைகளில் ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா உடனே அவருடைய சத்தியத்தை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, வேதாகமத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கான சிந்தனைகள் அதுக்குள்ளாக கடந்து போயிடும். அதுக்குள்ளாக கடந்து போகும்போது அந்த ஒரு பாடுகளின் பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்கும், அது தூரமாக இருக்கிறதாக தெரியாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஸோ அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அந்த ஒரு சூழ்நிலைகளில் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அக்கறை கொள்ளணும் என்று சொல்லி சகோதரர் சொல்கிறார். அப்போ நம்மளுடைய அக்கறை நமக்காக மட்டும் இல்லை, அல்லது நான் மட்டும் இதை கடந்து சென்றால் மட்டும் பார்த்தாது, என்னுடைய சகோதரன் சகோதரியும் இதிலிருந்து கடந்து செல்லணும். அப்படியாக ஒருவர் மீது ஒருவர் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கணும் என்று சொல்லி எங்கள் சகோதரர் சொல்கிறார். இன்னும் கூட எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரியில, நமக்கு வாக்குத்தத்தம் இருக்குது. பிதாவாகிய தேவன் நமக்கான ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நாம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்க பின்வாங்கி போகாதபடிக்கு, பாருங்க இந்த வசனத்துல, நீங்க பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னா உங்களில் ஒருவனும், அப்போ யாருமே நமக்கான சிந்தனைகளை மட்டும் அங்கே வைக்க முடியாது.
அப்போ ஒவ்வொருவரும் நான் இந்த பாடுகளை கஷ்டத்தை நான் கடந்து சொல்லணும் என்று தனிப்பட்ட முறையில் சிந்திக்காதபடிக்கு இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகிறவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் அப்படின்னா, நாம் ஒவ்வொருவர் கூட பின்வாங்கி போயிடக்கூடாது. ஒருவேளை நான் பின்வாங்கி போகாம நான் சரியானபடி போயிட்டு இருக்கிறேன், ஆனா என் பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்க பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போகணும். அவங்களுக்கும் ஆலோசனைகள் சொல்லணும், அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லணும், அவங்களுக்கும் கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போவதற்கான ஆலோசனைகள் கொடுத்து அவர்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும். அப்போ இப்படியாக அந்த கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில நமக்கான அனுபவங்களை அவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். ஸோ இப்படியாக பகிர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துறவர்களாக அன்பு செலுத்தி அவர்களையும் அந்த கஷ்டத்தின் மத்தியில நாம் கடந்து சென்று அங்க கர்த்தர் இயேசுக்கு முன்பாக நாம் அந்த பின்வாங்கி போகாதபடிக்கு நாம் பயந்து பயபக்தியோட காணப்படணும். எப்படி கர்த்தர் இயேசு அந்த கடைசி நேரத்துல எப்படி பிதா எனக்கு கொடுத்த வேலையை முழுமையாக நிறைவேற்றி முடிக்காம போயிடுவனோ அந்த பயம் கர்த்தர் இயேசுக்கு இருந்தது. அதே போல நமக்கும் கூட இந்த பாடுகளை பற்றிய பயம் இல்லாதபடிக்கு நாம் பின்வாங்கி போயிடுவேமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். அப்போ ஒருவேளை நான் பின்வாங்கி போகாதபடிக்கு நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதி எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிசுத்தமான காலப்பகுதியாக இருக்கின்றது. இதை நினைத்தவர்களாக நாம் கடந்து செல்லணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படியாக நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை நாம் கடைபிடித்து நமக்கான பரிசை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடந்து செல்லணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இப்படியாக நாம் கடந்து செல்லும் போது அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொருவர் மீதும் நாம் அன்பு செலுத்துவர்களாக இருக்கிறோம். அப்படியே அன்பு செலுத்தும் போது அது ஆவிக்குரிய விஷயமா இருந்தாலும் சரி, மாம்ச விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே கர்த்தர் இயேசு நமக்கு என்ன போதித்திருக்கிறாரோ அந்த போதனைகளின்படி நான் அன்பு செலுத்துவர்களாக இருக்கணும் என்று சொல்லி என்ன பார்க்கிறோம். அது மட்டும் சகோதரர் எழுத்துக்களை பார்க்கும்போது கர்த்தருடைய அன்பு மற்றும் ஞானம் மீதான நமது நம்பிக்கைக்கு சகோதர சகோதரிகள் மீதுள்ள நம்மளுடைய அன்பு கூட இடையூறாக இருப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அப்போ பாருங்க, சகோதர சகோதரிகளை சேர்த்து அழைச்சிட்டு போனோம் என்று சொல்லி சகோதரர் சொல்றார். ஆனாலும் சகோதர சகோதரிகள்கிட்ட அன்பு செலுத்தணும்னு சொல்றார். ஆனா நாம் காட்டுற அந்த அன்பு கூட அது இடையூறா மாறிடக்கூடாது என்று சொல்லி சகோதரர் சொல்றார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆலோசனைகள் சொல்லணும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யணும், அவர்களுக்கு அன்பு செலுத்தணும். ஆனாலும் கூட நம் காட்டக்கூடிய அன்பு நம்மளுடைய பாதையும் அது மாற்றக்கூடாது, அவர்களுடைய பாதையும் மாற்றிவிடக்கூடாது. அப்போ ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குரிய ஒரு சோதனைகள் இருக்குது. அப்ப எனக்கு ஒரு சோதனைகள் கர்த்தர் அனுமதித்து இருக்கிறார் அப்படின்னா அதை யார் தான் கடந்து சொல்லணும் அப்படின்னா அதை நான் தான் எதிர்கொள்ளணும். வேணா எனக்கு ஆலோசனைகள் கிடைக்கலாம், ஆனா எதிர்கொள்ள வேண்டியது யார் அப்படின்னா நான் தான். அதே போலதான் எனக்கு பக்கத்துல ஒரு சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவன் ஒரு சோதனையை அனுமதிச்சிருக்கிறாரு. அப்ப அந்த சோதனையை அது அவங்க தான் கடந்து போயாகணும். அந்த கடந்து போவதுக்கு தேவையான ஊக்கத்தை நான் கொடுக்கலாம். அதை கடந்து செல்வதற்கு அவங்க பலவீனமாயிடக்கூடாத அளவுக்கு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு சோதனை வராதபடிக்கு அந்த கஷ்டமே அவர்களுக்கு வராத அளவுக்கு நான் மாற்றக்கூடாது. அப்படி மாத்தினா என்ன ஆகும் அப்படின்னா நான் சரியான விதத்தில் அன்பு செலுத்துறவனா மாறிடுவேன். ஆனா அந்த சகோதரன் என்ன ஆயிடுவார் அப்படின்னா அவருடைய பாடுகளை அவர் சகிக்கல, அவருக்கு கொடுத்திருக்கின்ற வேலையை அவர் செய்து முடிக்கல. அப்போ அவருக்கான ஒரு பங்கு அவர் பெற முடியாது. அப்போ அதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அன்பு செலுத்துறது கூட எப்படிப்பட்ட அன்பா இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் இந்த பரிசுத்த ஓட்டத்தை விட்டு விலகிடக்கூடாது. நாம் காட்டக்கூடிய அன்பு, நாம் செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக அவர்களை இந்த ஒரு பரிசுத்தமான பாதையை விட்டு விலகி போயிடக்கூடாது. விலகி போகாத அளவுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு தேவனால் அனுமதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் அன்பு செலுத்துறவர்களா இருக்கணும். அதிகமான அன்பு செலுத்தணும், வேண்டான்னு சொல்லலை. ஆனா அவர்கள் இந்த அழைப்பை விட்டு விலகி போகாத அளவுக்கு விலகி போகக்கூடிய அளவுக்கு நாம் அன்பு செலுத்துறவர்களா இல்லாதபடிக்கு தேவனுக்குள்ளாக அவர்கள் வளரணும், தேவனுடைய தேவ பக்தியுள்ள சந்ததியா மாறணும், கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி செல்லுகிறவர்களா இருக்கணும். அந்த பாடுகளை அவரும் சகிக்கக்கூடிய அளவுக்கு அவரும் பலனை பெறணும். அந்த பலனை அவர் பெறக்கூடிய அளவுக்கு நாம் நம்மளுடைய உதவிகளை செய்கிறவர்களா இருக்கணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ தேவனால் அனுமதிக்கப்பட்ட அந்த பரீட்சைகளை அவர்கள் கடந்து செல்வதற்கு அவர்களும் ஆயத்தமாகணும். அந்த ஆயத்தமாகிறதுக்கான உதவிகளை மட்டுமே நம்ம செய்யணுமே தவிர அந்த பரீட்சைகளை, அந்த கஷ்டத்தை அவர்கள் கடந்து செல்லாத அளவுக்கு அதை நாம் மாற்றி போடுவதற்கான முயற்சிகளை, அல்லது அவர்களுடைய பாதையை நீங்க அப்படி போனீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கணும், அப்படி போதீங்க, இப்படி இந்த பக்கமா போக ஈஸியா இருக்கணும் என்று சொல்லி நாம் அவர்களுடைய பாதையை மாற்றக்கூடாது. அவங்களுக்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்கணும், உண்மையான சத்தியத்தை கொடுக்கணும். இந்த கஷ்டத்தின் மத்தியில கர்த்தர் இயேசு என்ன ஆலோசனைகள் கொடுக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நம்ம சொல்லணும். அதே நேரத்தில்
அவர் அதில் பின்வாங்கி போகாத அளவுக்கு அவருக்கு உற்சாகமான ஒரு காரியங்களை நம்ம சொல்லணும் என்று சொல்லி நாம் அங்கே சகோதரர் சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இப்படியாக நாம் இந்த சோதனைகளில் பார்க்கும்போது நினைவு கூறுதலை எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். அந்த அதுக்கான ஆயத்தத்தில் இருக்கும்போது நமக்கு பலவிதமான சோதனைகள் வருது. அந்த சோதனைகள்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சோதனைகளை நாம் எப்படி தப்பிக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த சோதனைகளை நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, அதை அகப்படாதபடிக்கு, அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி அங்கே கர்த்தர் இயேசு நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்படின்னா மார்க் 14:38 வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த நினைவு கூறுதலை எதிர்கொண்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனைகள் வரும். சோதனைகள் மத்தியில தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த சோதனைகளை கடந்து செல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களா இருங்கள் என்று சொல்லுவார். அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களா இருங்கள் அப்படின்னா, அப்போ தூங்காமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா கடந்து போயிடலாமா அப்படின்னா அப்படி இல்லை. விழித்திருங்கள் அப்படின்னா, ஒரு சோதனை வரும்போது அந்த சோதனை எதற்காக வருகிறது, இந்த சோதனையில நான் எப்படி கடந்து செல்கிறேன், இதை கடந்து செல்வதற்கு பிதாவாகிய தேவனுடைய ஆலோசனைகள் என்ன, இது எல்லாத்தையும் நாம் சிந்திக்கிறவர்களாக அந்த சோதனைகளை அகப்பற்றாதபடிக்கு, அந்த சோதனைகளில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். விழிப்புள்ளவர்களாக இருந்து சத்தியத்தை அதிகமாக தியானித்து நாம் ஒவ்வொருவரும் அதை நாம் கடந்து செல்லணும். விசேஷமாக அந்த பஸ்கா காலத்தில் அதிகமான சோதனைகள் வருது. இந்த நினைவு கூறுதலை எதிர்நோக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அதிகமான சோதனைகள் வருது அப்படின்னா, நாம் அதில் அகப்படாதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி அங்கே சகோதரர் சொல்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, ஒருவேளை தொடர்ந்து அப்படி விழிப்புள்ளவர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில சூழ்நிலைகளை நம்மளுடைய கவனங்கள் திசை மாறுது. அப்போ திசை மாறும்போது மீண்டுமாக நீங்கள் விழிப்போடு இருங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவதற்காக தான் மீண்டுமாக ஒரு வருஷம் கழித்து திரும்பவும் இப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியை பிதாவாகிய நமக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கிறார். மீண்டுமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதியில் கொடுத்து மீண்டுமாக ஒருவேளை நாம் அந்த ஒரு நம்மளுடைய தூக்கம் வந்திருந்தது அப்படின்னா தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வதற்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய படிப்பினைகள் மூலமாக நம்மளுடைய ஆயத்தமாகுதல், நம்மளுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குதல், அதில் நாம் கொஞ்சம் தோய்ந்து போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் உற்சாகப்படுத்தும்படியாக மீண்டுமாக இந்த காலப்பகுதிகள் நமக்கு தரப்படுகிறது. அப்போ இந்த காலப்பகுதிகளில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தயாராகணும். ஒவ்வொருவரும் பரிசுத்தமான முறையில் தயாராகணும். ஆனால் அப்படி தயாராகும்போது ஒவ்வொருவனும் ரோமர் 14:13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஒவ்வொருவனும் தன் சகோதரனுக்கு முன் இடரலின் கற்களை போட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்பானாக. அப்போ நம்ம ஆயத்தமாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இன்னொருத்தர் ஆயத்தமாக முடியாத அளவுக்கு அது ஒரு தடைக்கெல்லாம் மாறிடக்கூடாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுக்கிறார், அது கடந்து செல்வதற்கு தேவையான பலனை கொடுக்கிறார். அந்த பலனை நம்ம எப்படி தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து, அப்போ விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா நாமும் சோதனைகளுக்குள்ள விழுந்து போகாதபடிக்கு விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதே நேரத்தில் நாம் போகின்ற பாதையில் நாம் செய்கின்ற செயல்கள் இன்னொரு சகோதரனுக்கு அது இடரலாக மாறிடக்கூடாது, அதுலேயும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்படியாக பார்க்கும்போது அந்த பஸ்கா காலத்தில் விழிப்புள்ளவர்களாக இருந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய சிந்தனைகள், நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கணும் என்று சொல்லி பார்க்கும்போது யோவான் 6:51 வசனங்கள் முதல் 66 வரைக்கும் அங்கே கர்த்தர் இயேசு சீசர்களோடு பேசியிருக்கிறார். அப்போ சீசர்களுடைய மனநிலை எல்லாம் புரிந்தவராக இருக்கிறார். அப்போ அவர்களோடு பேசின அந்த ஒரு சம்பாஷணைகள் இந்த பகுதிகளில் இருக்குது. ஸோ இது முழுமையாக பார்க்காட்டா கூட ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். யோவான் 6:51 வசனம், நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு கூறுதலை நாம் எதிர்நோக்கும் போது கர்த்தர் இயேசு அங்கே சீசர்கள் சொன்ன வார்த்தையை தான் நமக்கு, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ பாருங்க, இந்த அப்பம் என்று சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஜீவன், நித்திய ஜீவனுக்கு அது வழிநடத்தும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படிங்கிறார். அப்போ அன்புக்கு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு அவருடைய மாம்சத்தை எதற்காக கொடுத்தார் அப்படின்னா நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நமக்கு நித்திய ஜீவன் கிடைப்பதற்காக கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை அவர் அங்கே
கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவனை அவர் முற்றிலுமாக இழந்தார், ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனங்களில் நாம் பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக 60வது வசனங்களில் நம்ம பார்க்கும்போது, அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசு நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ, இந்த அப்பத்தை புசிங்க, அது என்னுடைய சரீரம் தான் என்று சொல்லும்போது சீசர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இது என்ன அவருடைய சரீரத்தை பிச்சு சாப்பிட சொல்றாரு. அப்போ இப்படி சொல்றாரு அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமான உபதேசமாச்சு. இவர் என்ன இப்படி சொல்றாரு, அப்போ சரீரத்தை பிச்சு சாப்பிடுங்கிறாரு, என் ரத்தத்தை குடிங்க அப்படிங்கிறாரு. அதனால தான் அங்கே சீசர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு கடினமான உபதேசம் என்று சொல்லி நிறைய சீசர்கள் அங்கே அவர்கிட்ட இருந்து விலகி போகக்கூடிய காரியங்கள் கூட நடந்தது. இதை யார் கேட்பாங்க, இதை யாரால கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி சீசர்கள் நினைத்தாங்க. ஸோ அடுத்தாக 66வது வசனம், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரியில, அப்போ கர்த்தர் இயேசு உண்மையான காரியத்தை சொன்னார். நான் தான் வானத்தில் இறங்கின அப்போ, இதை புசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். என்னுடைய மாம்சத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன், என்னுடைய மாம்சத்தை பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்க, இதை பண்ணும்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் இயேசு அவருடைய அடையாள சின்னத்தை காட்டி அங்கே கர்த்தர் இயேசு அவர்கள் சொல்கிறார். ஆனால் இவருடைய இந்த ஒரு போதனைகள்லாம் வைத்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது கடினமான உபதேசம், இந்த உபதேசத்தை யாராலும் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முடியாது அப்படின்ட்டு தான் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க என்று சொல்லி வசனங்களில் பார்க்கும்போது, அவர் பின்னாடி போகிறவங்க நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்போ இந்த ஒரு காலப்பகுதியிலும் கூட நினைவு கூறுதலை நம்ம எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம். அப்போ விசேஷமாக நமக்கு ஒட்டுமொத்தமாக நம்ம கேட்கக்கூடிய தேவ செய்திகள், வார்த்தைகள் எல்லாத்தையும் மொத்தமாக சிந்திச்சு பாருங்க. மற்ற நாட்களில் கேட்கறத விட இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதி ஆரம்பிக்கும் போது நம்ம அதிகமான பாடுகள், கஷ்டங்களை குறித்து அதிகமாக பேசுகிறோம். அப்போது இவ்வளோ நாள் நல்ல விஷயங்கள், நல்ல சத்தியங்கள், வேதாகமத்தில் உள்ள மகத்துவமான காரியங்கள்ல அதிகமாக கேட்டுட்டு இருந்தோம். இப்போ என்ன ரொம்ப கஷ்டமான காரியங்கள், ரொம்ப மனசுக்கு கஷ்டமான காரியங்களாக இருக்குது, இப்படியே இருக்குது, இதை எப்படி கேட்கறது அப்படின்னு நாம் நினச்சோம் அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னா பின்வாங்கி போகிறவர்களாக இருப்போம். அப்போ அப்படி இல்லாதபடிக்கு அவருடைய உண்மையான வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்கணும். விசேஷமாக அந்த பஸ்கா காலத்தின் போது தான் யூதாஸ் என்ன பண்ணார் என்று சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் பேரம் பேசக்கூடிய அங்கே ஒரு சம்பவம் கூட நடந்தது. அப்போ பாருங்க, கர்த்தர் இயேசுவை காட்டி கொடுப்பதுக்கு யூதாஸ் பேரம் பண்ணுவதும் இந்த ஒரு காலப்பகுதி தான். அப்போ நாமும் கூட இந்த காலப்பகுதியில் அதே போல ஒரு சோதனைகள் கூட நமக்கு வரும். அந்த சோதனைகள் மத்தியில் நினைவு கூறுதல் அனுசரிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய பரிசுத்த தன்மை இழப்பதற்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை உருவானாலும் கூட அதை நாம் அனுமதிக்க கூடாது. யூதாஸ் அதுக்கு அனுமதி கொடுத்தது போல நாம் அதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனம், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க கர்த்தர் இயேசு இந்த கடைசி நாள்ல ஒரு துக்கமான சூழ்நிலை, என்னுடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குது, நீங்க எல்லாரும் எங்களோடு சேர்ந்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா யாருமே அவருடைய ஆலோசனைகளை கேட்கல. அப்ப அதே போல நாமளும் இன்றைக்கு விழித்திருங்கள்னு சொல்லி கர்த்தரே சொல்றாரு அப்படின்னா அவரோட ஆலோசனைகளை கேட்டு விழித்திருக்காதபடிக்கு நாம் போயிடக்கூடாது. இப்போ அவரோட ஆலோசனைகளை கேட்டு நாம் விழித்திருப்பவர்களாக, இப்போ இந்த ஒரு சோதனைகள், கஷ்டங்கள் எனக்கு எதுக்கு வருது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தை கேட்டு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அது மட்டும் இல்லை, கர்த்தரேசு தொடர்ந்து சொல்லும்போது, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்போ அந்த கடைசி மரணம் வரைக்கும் கர்த்தரேசு நெருக்கப்படுகிறார். அது வரைக்கும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி சொல்கிறார். அதே போலதான் நமக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு முடியும் வரைக்கும் நாம் நெருக்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். நமக்கு பாடுகள், கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது நெருக்கப்பட்டாலும் கூட நம் கர்த்தர் இயேசுவை நான் நினைவு கொண்டவர்களாக நாமும் அதை கடந்து செல்லணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இன்னும் கூட மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்கும்போது, இந்த பஸ்கா காலத்தில் போது தான் நம்முடைய கர்த்தர் இயேசு சீசர்கள் அழைத்து சொன்னார், வேதபாரர்கள் மத்தியில் நான் காட்டி கொடுக்கப்பட போகிறேன், அவங்க என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அவங்க என்னை கொலை செஞ்சிருவாங்க, இது எல்லாத்தையும் சொல்கிறார். அது வரைக்கும் சீசர்கள் எப்படி நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இவர் ஒரு ராஜாவை மாறிடுவார், இவர் ஆளுகை செஞ்சார் அப்படின்னா, ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசியிருந்தார். அப்போ இவர் ஆளுகை செஞ்சார் அப்படின்னா, இவர் ராஜாவை மாறிட்டாருன்னா நாமெல்லாம் மந்திரியாக தான் ஆக போகிறோம், நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைக்க போகுது என்று சொல்ல எல்லாரும் நினச்சிருந்தாங்க.
ஆனால் இங்கே கர்த்தர் இயேசு இந்த பஸ்கா காலத்தின் போது சீசர்கள் அழைத்து மனுஷகுமாரன் கொலை செய்யப்பட போகிறார், இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை அந்த காலத்தில் தான், அந்த காலப்பகுதியில் தான் சீசர்களுக்கு அவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது தான் கர்த்தர் இயேசு சொல்லும்போது மனுஷகுமாரன் கொலை செய்யப்படுவார் என்று சொல்லும்போது தான் ஒரு சீசன் உடனே அவர் அந்த சோதனைக்குள்ள உடனே மாட்டிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எந்திரிச்சு இப்படிப்பட்ட காரியம் உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படிங்கிறார். யாரை சொல்றாரு? பேதுரு. அப்போ பாருங்க, இதுதான் தேவனுடைய சித்தம், இதுதான் தெய்வீக திட்டம், நான் மரிக்க போகிறேன், வேதபாரகர்கள் பரிசேயர்கள் மத்தியில் என்னை கொலை செஞ்சிருவாங்க, இது சொல்றார். அந்த தேவனுடைய திட்டத்தை சொல்லும்போது பேதுரு எந்திரிச்சு இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, நீங்க ராஜாவை மாறணும், நீங்க ஆளுகை செய்யணும், நான் எனக்கும் ஒரு பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அங்க பேதுரு சொல்றது போல இருக்குது. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்க பேதுருவை பார்த்து கர்த்தர் இயேசு சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறார் என்று சொல்லி அங்க பேதுருவை கடிந்து கொள்கிறார். அப்ப நாம கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது இந்த கஷ்டத்தை நாம் கடந்து போவதற்கு தேவையான பலனை கேட்பதற்கு பதிலாக இந்த கஷ்டமே வேண்டாம் என்று சொல்லி நாம் நினைச்சோம் அப்படின்னா, அல்லது நாம் கஷ்டமே வேண்டாம் என்று சொல்லி நாம் ஒரு விண்ணப்பம் செய்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் இயேசு நம்மையும் கடிந்து கொள்கிறவர்களாக இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பின்னாக இப்போ சாத்தானேன்னு தான் சொல்லுவார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாம் போகாதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த பஸ்காவை புசிப்பதற்கு அங்கே கூடும்போது சீசர்கள் மத்தியிலும் கூட ஒரு குழப்பம் உருவாச்சு. பாருங்க, அங்கே கடைசி நாள்னு தெரிஞ்சிருச்சுது. அன்றைக்கு அந்த பஸ்காவை அனுசரிப்பதுக்கு அந்த ஒரு இரவு நேரத்தில் 6 மணிக்கு மேலே கூடியிருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில். கூடும்போது கர்த்தர் இயேசு எதுக்காக இவங்களெல்லாம் வர சொன்னார் அப்படின்னா, அந்த பஸ்காவை அனுசரிப்பதுக்கு. ஆனால் சீசர்கள் மத்தியில் போன அந்த சம்பாஷணைகளை பாருங்க, பஸ்காவை அனுசரிப்பு விஷயமான காரியங்களா, அல்லது அந்த பஸ்கா எதுக்காக அனுசரிக்கப்படுகிறது, அன்றைக்கு ஆடுகுட்டி அடிக்கப்பட்ட போது இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கடந்து சென்றாங்க, இந்த எந்த ஒரு சிந்தனைகளுமே சீசர்கள் மத்தியில் இல்லை. அதுக்கு மாறாக சீசர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தங்களில் யார் பெரியவன். அப்போ பாருங்க, அந்த ஒரு இடையூறு அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நமக்கு கூட இந்த காலப்பகுதியில் நினைவு கூறுதலுக்கு நாம் ஆயத்தமாகும் போது நமக்கும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும். நம்முடைய சிந்தனைகள் மாற்றும் விதமாக நமக்கு ஒரு இடையூறுகள் வரலாம். வந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளாக, இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களுக்குள்ளாக நாம் கடந்து போகாதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் சகோதரர் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதனால தான் அங்கே சகோதரர், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி சொல்றார். அப்போ வெறுமனே ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணிடுவோம். அதனால தான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஜெபம் பண்ணும்போது கூட நாம் எவைகளை தேவன்கிட்ட கேட்கணும், எவைகளை கேட்கக்கூடாது என்று உணர்ந்தவர்களாக, ஒரு விழிப்புள்ளவர்களாக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்கள்லாம் கடந்து சென்றதுக்கு பிற்பாடு அங்கே பிரதான ஆசாரியனுடைய சேவர்கள் எல்லாம் அங்கே வர்றாங்க. அந்த கர்த்தர் இயேசுவை கைது பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருமே பக்கத்தில் இல்லை, அப்போவே சிதறி போயிட்டாங்க. அப்போ பாருங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருப்போம் என்று சொல்லி சொன்ன பேதுரு கூட அந்த இடத்துல இல்லை. அப்போ பாருங்க, அங்கே சீசர்களுக்கு நாங்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டோம், நாங்கள் தைரியமாக இருப்போம், உங்கள் கூடவே தான் இருப்போம், இப்படி பேசி பேசி என்ன ஆச்சு அப்படின்னா அவர்களுடைய சுய நம்பிக்கை அந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துலையும் கூட அவங்க எல்லாரும் கலைந்து அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்படி ஓடி போனாலும் கூட பின்னாடி 2 பேர் மட்டும் கர்த்தர் இயேசுக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே. கர்த்தர் இயேசு நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார், இதெல்லாம் நடக்குது என்று சொல்லி கர்த்தர் இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார். இருந்தாலும் கூட இந்த சீசர்கள் அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கும்படியாக அங்கே பேதுரும் யோவானும் ஜனக்கூட்டத்தாரோடு சேர்ந்து அங்கே போகிறதை நான் பார்க்குறோம். அப்போ அந்த ஜனக்கூட்டத்தாரோடு ஒருவராக கலந்து கொண்டு அங்கே போய் கர்த்தர் இயேசுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அங்கே பேதுருக்கு சோதனை வருது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு கூறுதல் தொடர்பான காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே சோதனைகள் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சிந்தனைக்குள்ளும் சோதனைகள் இருக்குது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட அந்த ஒரு சோதனைகளை நாம் கடந்து செல்லும்போது நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். சோதனைகளில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, நாம் மறுதளிக்காதபடிக்கு, தவறான முடிவுகளை எடுக்காதபடிக்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் இயேசு இந்த ஒரு சூழ்நிலைகளில் அவர் எதை விளங்க பண்ணினார், கர்த்தர் இயேசு எப்படி அதை எதிர்கொண்டார், அந்த சோதனைகளை அவர் எப்படி ஜெயிச்சார் என்று சொல்லி பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 14வது வசனம்.
எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சந்நிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப் பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சந்நிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். இப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க அங்க பொந்தி பிலாத்துவினுடைய முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து. அப்போ பாருங்க, பிலாத்த முன்னாடி கர்த்தர் இயேசு நல்ல ஒரு சாட்சியை வழங்க பண்ணியிருக்கிறார். என்ன சாட்சி அப்படின்னா, அங்க உன்னை நான் விடுவிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்குது என்று சொல்லி கூட அவர் சொல்றார். அப்ப சொல்லும்போது கர்த்தர் இயேசு சொல்றார், பரத்திலிருந்து உமக்கு ஒரு காரியம் அறிவிக்கப்படலை அப்படின்னா, அங்கிருந்து ஒரு உத்தரவு வரல அப்படின்னா முடியாது என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்றாரே தவிர, மற்றபடி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த ஒட்டுமொத்த விசாரணையிலுமே, நீ கிறிஸ்து தானா, தேவனுடைய குமாரன் தானா, இவர்கள் எல்லாம் உன்னை பற்றி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, இதுக்கு நீ என்ன சொல்ற, ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போதும் அங்க கர்த்தர் இயேசு அமைதியாகவே இருந்தார். கர்த்தர் இயேசு மறுமொழி ஒன்று சொல்லல, எல்லாத்திலும் கர்த்தர் இயேசு விழிப்புள்ளவர்களாக இருந்து தேவனுடைய தெய்வீக திட்டம் இதுதான் அப்படிங்கிறத எல்லாருக்கும் விளங்கும்படியாக ஒரு சாட்சி அங்க விளங்க பண்ணினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஒருவேளை கர்த்தர் இயேசு நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா, அங்க கர்த்தர் இயேசுவை அவ்வளவு பேர் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் இயேசுவை சுற்றி இருந்து வேதபாரர்கள், பரிசேயர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்துதான் அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. அப்ப குற்றம் சாட்டும் போது ஒருவேளை அவர் நினைத்திருந்தா இவர் மறுமொழி ஒன்றும் பேச வேண்டாம், அவரை பற்றி நான் உண்மை இல்லவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வாயை திறந்து கூட பேச வேண்டாம். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு வியாதிகள் வரும் வண்ணமாக கர்த்தர் இயேசு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சிருக்க முடியுமா அப்படின்னா முடியும், அவர்கிட்ட வல்லமை எல்லாம் இருக்கத்தான் செஞ்சது. ஆனால் ஒருவேளை அவர்கள் வியாதியினாலோ மரணத்தினாலோ அவர்கள் பாதிக்கப்படும்படி கர்த்தர் இயேசு செய்ய முடிஞ்சிருக்குமா அப்படின்னா முடியும். ஆனா இதுவுமே கர்த்தர் இயேசு செய்யலை. இப்படி எல்லாம் செஞ்சா தேவனுடைய தெய்வீக திட்டமே மாறி போயிடும், தவறா முடிஞ்சிடும். அப்போ நாம கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு கூறுதலை நாம் கடந்து செல்லும் போது ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அமைதியாக பொறுமையுள்ளவர்களாக, எதையும் நாம் எடுத்தோம் என்று சொல்லி வேகமாக செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா இப்போ இதுதான் சரியான முறையாக இருக்கணும் உடனே முடிவு செய்யாதபடிக்கு அது பொறுமையாக யோசிச்சு பார்க்கணும். சத்திய வசனங்கள் இதுக்கு ஒத்து போகிறதா, வசனங்கள் இப்படி தான் சொல்லுதா, தேவனுடைய சத்தியங்கள் நம்ம இப்படி தான் வழி நடத்துதா, எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் அதை தேவனிடத்துல தெரியப்படுத்தி நாம் பொறுமையாக கடந்து செல்லணும். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசு எப்படி அங்கே அந்த ஜனங்கள் மத்தியில் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போக ஒரு ஆட்டை போல வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி அவங்க வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே போல நாம கூட அமைதியாக இருக்கணும், அவசரப்பட்டு எதையும் பேசாதபடிக்கு பேசுகிற வார்த்தைகள், அதை நம்ம வாயை திறந்து பேசணும் அப்படின்னா அந்த வார்த்தை தவறான வார்த்தைகளாக இருக்கக்கூடாது, அது சத்தியமாக தான் இருக்கணும், கர்த்தர் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கணும். இதையெல்லாம் நாம் சிந்தித்தவர்களாக, நாம் விழிப்புள்ளவர்களாக பேச வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு வியாதியோ மரணமோ ஏற்படும்படி கர்த்தர் இயேசு செய்யலை, மாறாக கர்த்தர் இயேசு என்னதான் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் ஜெயங்கொண்டு தம்மை இழிவுபடுத்தினவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜனங்கள் எல்லாரும் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, வாரியினால் அடிச்சாங்க, அவர் கொலையே செஞ்சுட்டாங்க. ஆனாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த அந்த சூழ்நிலையிலும் கூட வசனங்கள் நான் பார்க்கிறோம். லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தன்னை இழிவுபடுத்தினவர்களுக்கு கூட அவர் வேண்டிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப யாருமே கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு கர்த்தர் இயேசு கடந்து போகல. அப்போ நம்முடைய கர்த்தனுடைய இந்த ஒரு மரணம், இந்த ஒரு நினைவு கூறுதல் அப்படிங்கிறது சீசர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய விசுவாசத்துல ஒரு சோதனை கொடுக்கின்றதாக தான் இருந்தது. சீசர்களுக்கு வரிசையாக ஒவ்வொருத்தருக்கா சோதனை வந்தது. யூதாஸுக்கு சோதனை வந்தது, பேதுருக்கு சோதனை வந்தது, யோவானுக்கு சோதனை வந்தது. சீசர்கள் மொத்தமாக கூடியிருக்கும் போது எல்லாத்துக்கும் சேர்ந்து கூட அங்கே சோதனைகள் வந்தது. அப்படியாக அந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதியில் சோதனைகள் தொடர்ந்து வந்தது. இப்போ அது மட்டும் இல்லை, கர்த்தர் இயேசு மரித்ததுக்கு பிற்பாடு கூட பார்க்கும்போது யோவான் 21:3 வசனங்களில் பார்க்கும்போது பேதுரு மீண்டுமாக தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போகிறார். அப்போ பாருங்க, மீண்டுமாக கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, பேதுருக்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார், அவருடைய சீசர்களாக அங்கே அவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மீண்டுமாக மீன் பிடிக்கிறதுக்கே போயிட்டாங்க. மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு அது திருப்பி செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சோதனை அமைந்தது என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் இயேசு மீண்டுமாக பேதுருக்கு அங்கே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். யோவான் 21:17 வசனம்.
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயே என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆமா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க. அப்போ இந்த ஒரு ஆடுகளை மேய்ப்பையாக என்று சொல்லி அங்க பேதுருக்கு மீண்டுமாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அப்ப நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இப்ப நாம் இந்த உலகத்தாரோட ஒத்த வேஷம் தெரிக்கிறவர்களாக உலக ஜனங்களாக இருக்கும்போது நமக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு அழைப்பு வந்து அவருடைய உண்மையான தெய்வீக திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது கிடைத்தது மாத்திரமல்ல, அதுக்கு அப்புறமாக குறிப்பாக இந்த 1874க்கு பின்பாக தான் அநேக சத்தியங்கள் அங்கு வெளிப்பட்டது மட்டுமல்ல, அந்த சத்தியத்தின் மூலமாக இன்னும் அநேக ஆடுகளை மேய்க்கும்படியான ஒரு உத்தரவை நமக்கும் கர்த்தர் இயேசு தருகிறார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை உணர்ந்தவர்களாக தான் நாம் இந்த உலகத்தின் பார்வையிலே இருக்கக்கூடிய, உலகத்தின் போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, உலகத்தின் பிடியிலே இருக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் நாம் காப்பாற்றி அவருடைய பாதைக்கு கொண்டு வருவதற்காக அந்த ஒரு காலப்பகுதிகளில் அந்த ஒரு வேலையும் கூட, அந்த ஒரு சூழ்நிலைகளை நாம் செய்கிறோம். அநேகரை இந்த ஒரு பாதைக்குள்ளாக இழுத்து வருவதற்காக உண்மையான சத்தியத்தை நாம் பிறருக்கு சொல்லுகிறோம். சொல்லி இந்த சத்தியத்துக்கு அழைத்து வரக்கூடிய அந்த ஒரு வேலைகளை கூட நாம் தொடர்ந்து செய்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படி செய்யும்போது கூட நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோம். விழித்திருங்கள் மற்றும் எப்போது ஜெபம் பண்ணுங்கள், ஏனெனில் ஆயத்தமாய் இருப்பது ஒன்று மாத்திரமே பாதுகாப்பான வழி என்று சகோதரர் சொல்றார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதியில் நாம் விழித்து இருக்கணும். நமக்கு சோதனைகள் கண்டிப்பாக வரும். சோதனைகளை நம்ம எதிர்கொள்வதற்கு, நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். விழிப்புள்ளவர்களாக இருப்பது மாத்திரமே ஒரே வழி, ஒரே பாதுகாப்பான வழி என்று சொல்லி அங்கே சகோதரர் சொல்றார் என்று சொல்லி என்ன பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை நான் விழிச்சு இருக்கலை அப்படின்னா நம்மளுடைய எதிராளியானவன் நம்மளை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுவான். இப்போ நம்ம ஏமாந்து போகாதபடிக்கு பிசாசை எதிர்த்து ஜெயம் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பலன் வேண்டும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் ஜெபத்திலே தேவனிடத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்தணும் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இருதயத்தில் இந்த காரியங்கள் விசேஷமாக அந்த நினைவு கூறுதலில் அந்த ஒரு அப்பத்திலும் பாத்திரத்திலும் கை வைப்பதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கின்றோம். அந்த ஆயத்தமாய் கொண்டிருக்கும் போது இந்த நினைவு கூறுதல் தியானங்கள், இந்த ஒரு ஆயத்தம், இந்த சிந்தனைகள், இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த சிந்தனைகள் எல்லாமே ஒரு பரிசுத்தமான நிலைமைக்கு நம்மளை மாற்றுகின்றது என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போது இப்படியாக நாம் விழித்திருக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்கள் சகோதரர் சொல்கிறார். ஸோ இந்த ஒரு ரீப்ரிண்ட்டை கூட நான் வாசிக்கலாம். ரீப்ரிண்ட் 3179. என் ஆத்துமாவே விழித்திரு, 10,000 சத்துருக்கள் எழுந்துள்ளனரே, பரிசு நின்று உன்னை திசை திருப்ப பாவத்தின் சேனைகள் பலமாய் சூழ்ந்து நிற்கின்றது. ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்மை சுற்றி பலமான ஒரு சேனை இருக்குது. ஒன்று ரெண்டு பேர் பேரும் மட்டுமல்ல. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் தான் சோதனை வருது அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த உலகத்தில் நம்மளை சுற்றியும் முற்றிலும் சோதனைகள் தான். சுற்றிலும் நமக்கு பலமான ஒரு சோதனைகள் இருக்குது. அவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நம்மை சுற்றி அவ்வளவு 10,000 சத்துருக்கள் எழுந்துள்ளனரே, எவ்வளவு சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் கூட நாம் விழித்திருந்தோம் அப்படின்னா, அந்த விழிப்பு நம்ம எங்கே கொண்டு சேர்க்குது அப்படின்னா, அவருடைய சமூகத்தில் நாம் வெற்றியாளராக பரிசை பெறுவதற்கு பாத்திரவான்களாக நம்மை மாற்றுகின்றது என்று சொல்லி நான் பார்க்குறோம். அதனால தான் 2 தீமோத்தேயு 3:12 வசனங்களில் பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போது நாம் துன்பப்படுகிறோம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ள தேவ பக்தியாக நடப்பதுக்கான சிந்தனை நமக்குள்ளே இருக்குது. அப்போ இன்னும் அதிகமான சிந்தனைகளை நம்ம கடந்து செல்லும்போது அந்த ஒரு சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்கு பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாம் அது நிமித்தம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, யோவான் 19:11 வசனத்தில் பார்க்கும்போது அங்கே கர்த்தர் இயேசு அங்கே பிலாத்துக்கிட்ட சொல்லுகிறார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய விஷயத்த பார்க்குறோம். அதே போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்தாலும் கூட, நமக்கு ஒரு சோதனைகள் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் கூட, அது மாம்சத்தில் வந்தாலும் சரி, நம்மளுடைய சூழ்நிலைகளுக்காக வந்தாலும் சரி, நம்மளுடைய உலக வாழ்க்கைக்காக வந்தாலும் சரி, அல்லது நமக்குடைய ஆவிக்குரிய ரீதியில் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது பரத்திலிருந்து அனுமதி கிடைக்கல அப்படின்னா அந்த சோதனைகள் கூட நமக்கு வராது.
அப்போ பரத்திலேருந்து ஒரு அனுமதி கிடைச்சு அந்த சோதனைகள் வருது அப்படின்னா நாம் அது சோதனைகளை நாம் எதிர்கொள்ளணும். எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகணும். அதுக்கான பலனை நாம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை நாம் கடந்து சென்று சரியான விதத்தில் நாம் நினைவு கூறுதலை நாம் அனுசரிக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லும்போது மத்தேயு 10:36 சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. அப்போ அந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூரத்துல இருந்து வரக்கூடியவங்களை விட பக்கத்துல இருந்து கூட சோதனைகள் வரும். முதல்ல ஆரம்பிக்கிற சோதனையே நம்ம நெருக்கமான சோதனைகள் தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட வீடுகளிலே சோதனைகள் வரும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் நம்ம கடந்து செல்லும்போது கர்த்தர் இயேசு நிமித்தமாக இந்த ஒரு நினைவு கூறுதல் காலப்பகுதியில் எவ்வளோ கஷ்டங்களை நம்ம கடந்து சென்றாலும் கூட இதை நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மிகுந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து நாம் முடிக்கலாம். மத்தேயு 5:11-12 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்மளை கர்த்தர் இயேசு எப்படி நிந்தித்தார்களோ அதே போல நம்மளையும் நிந்திக்கலாம். வாழ தெரியாதவங்கன்னு சொல்லலாம், பிழைக்க தெரியாதவங்க, இது இப்படியெல்லாம் இருந்தால் உலகத்தில் எப்படி நீ வாழ்க்கையை நடத்த போகிற என்று சொல்லலாம். இன்னும் நமக்கு அநேக கஷ்டத்தை கொடுக்கலாம், துன்பப்படுத்தலாம். பலவிதமான தீமையான மொழிகளையும் கூட நம்ம மேலே பேசலாம். நமக்கு எவ்வளவு பழி நம்ம மேலே போட முடிஞ்சாலும் போடலாம். ஆனால் எது நடந்தாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் பொய்யானவைகள். உண்மையான விதத்தில் நாம் சரியான விதத்தில் நாம் நடந்து கொள்ளும்போது, தேவனுக்கு பிரியமான முறையில் நாம் நடந்து கொள்ளும்போது நம்ம மேலே எந்த ஒரு பழியும் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி பழி சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாம் பொய்யானவைகள், பொய்யா தான் நம்ம உங்க மேலே சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. அப்படி பொய்யா சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நினைவு கூறுதலை அனுசரிப்பதற்காக ஆயத்தப்பட்டு இருக்கும்போது அதை நாம் எதிர்கொண்டு போகும்போது இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதி நெருங்க அந்த நேரம் நெருங்க நம்மளுடைய இருதயத்துக்குள்ள அநேக போராட்டங்கள், நம்மளுடைய சிந்தைக்குள்ள நிறைய ஒரு எண்ணங்கள், இது எல்லாவற்றையும் நாம் எதிர்கொண்டு போகணும். அப்போ நம்மளை யாராவது காயப்படுத்தியிருப்பாங்க, நம்ம மேலே பழி போட்டிருப்பாங்க, இந்த சிந்தனைகள் கூட நமக்குள்ள வரலாம். அப்படி வந்தாலும் கூட இதெல்லாம் பொய்யாய் சொன்னவைகள், இதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்துங்க. நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அந்த ஒரு சோதனைகளை, கஷ்டங்களை நீங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு வசனங்களை நாம் மனதில் வைத்தவர்களாக இந்த ஒரு நினைவு கூறுதலை நாம் அனுசரிக்கிறோம். அந்த ஒரு பாத்திரத்திலையும் அப்பத்திலையும் நாம் கை வைக்கிறதுக்கு முன்பாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக எந்த ஒரு கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் கூட நாம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நாம் களி கூர்ந்து பரலோகத்தில் எனக்கு மிகுதியான பலன் இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தவர்களாக மிகுந்த சந்தோஷத்தோடு அவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் நாம் அதை சந்தோஷமான முறையில் கடந்து சென்று அதை சரியான முறையில் அனுசரித்து அவருடைய பிள்ளையாக மாறுவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். 1,44,000 பேர் கொண்ட அந்த திருச்சபை வகுப்பாரில் ஒருவராக மாறுவதற்கான ஒரு உறுதியை நமக்கு தருகிறார். அந்த உறுதியை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக நாம் தொடர்ந்து ஓடணும். ஒவ்வொரு நினைவு கூறுதலை நாம் அனுசரிக்கும் போதும் இந்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்படி ஓடும்போது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நித்திய நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், இந்த பரிசு எனக்காக தான் இருக்குது என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உறுதியான ஒரு ஓட்டத்தை நாம் தொடர்ந்து ஓடத்தக்கதான முறையில் நாம் தொடர்ந்து கடந்து செல்ல பிதாவாகிய தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக இந்த ஒரு வாய்ப்பை வழங்கின பிதாவாகிய தேவனுக்கும் மற்றும் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த ஒரு காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.